காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. உங்கள் இருதயம் பாதுகாப்பாக உள்ளதா? முழு இருதய பரிசோதனை செய்யுங்கள். நெஞ்சுவலி மற்றும் மாரடைப்புக்கான ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை நொடிகளில். தீவிர அடைப்பு உள்ளவர்களுக்கு EECP மற்றும் செலேஷன் சிகிச்சை அளிக்கப்படும். ஸ்ரீ ரத்தினா ஹாஸ்பிட்டல்ஸ், ஹார்ட் சென்டர் அண்ட் கார்டியக் வெல்னஸ் சென்டர், கரூர். ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 99432 99940. கண்ணு கட்டி தூரம் வரை எதிரிகளே இல்லையே அச்சு விடணும். சொன்னாங்கல்ல அவங்க ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, ஜெயலலிதா சொன்னாங்கல்ல கண்ணு கட்டின தூரம். அதுக்காக நான் சொல்றேன். அப்ப கார் எப்படி பாப்பாங்க? போய் மேல சார் நாங்க கலெக்டர் அப்பியர் ஆயிருக்கோம்னா உங்களே உட்காந்து கூப்பிடவே இல்லைன்னு. இல்லங்க இதை பாருங்க சம்மன் ஐயா யாரின்னு இருப்பாங்க, நான் கூப்பிடலன்னு அது படின்னு இருக்காங்க. சம்மனை படினோடனே இது குஷ்குமாரோட, இது குஷ்குமாரோட போயிடுறாங்க. 2 மணி நேரம் கழிச்சு போயிருக்காங்க. கலெக்டர் ஆயாவீங்க இல்லை உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்னாவே சாஸ்திரி பவன் தான், நிறைய பேர் ஆஜராகிடும். இங்கே டிஸ்கஷன் ப்ராசஸே இல்லைப்பா. உதயச்சந்திரன், தினேஷ், இப்போ சிவதாஸ் மீனா, உமாநாத், இவங்களை தவிர ஒரு யார்ட்டுமே பேசுறது இல்லைப்பா. மந்திரிகிட்ட பேசுறது இல்லைப்பா. இப்போ தான்ப்பா மாவட்ட செயலாளருக்கு இந்த எலெக்ஷனுக்காக தான்ப்பா பேசியிருக்காரு. இது பேசலைங்க, ஆசி வாங்க வந்தாரு. இந்த போக்கே ஒரு மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. எலக்ட்ரல் பாண்ட் ஒரு பக்கம் சரிக்குது. அதுக்கப்புறம் இந்த பதஞ்சலி ஓனர் மன்னிப்பு கேட்டாங்க. எங்க கேட்டா போட்டிருக்காங்க விளம்பரம், எங்க போட்டிருக்க? இவ்வளோண்டு ஒன்று போட்டிருக்கு. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த அரசியல் அரட்டையில் தேர்தலுக்கு பிறகு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சி நிர்வாகிகளை சந்தித்துள்ளார். அது குறித்தும் மணல் விவகாரம் தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு ED சம்மன் அனுப்பியுள்ளது. அது தொடர்பாகவும் பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. ஏன் சார் இந்த சந்திப்பு? முதல்வர் அவர்கள் எப்பயுமே சந்திக்க மாட்டார், வீடியோ காணொலியில் தான் மாவட்ட செயலர் கொடுத்தே நடத்துவார். ஏன் இந்த திடீர் சந்திப்பு? அது எந்தெந்த தொகுதிக்கெல்லாம் வேட்பாளர்கள் நின்னாங்களோ அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த வேட்பாளர் கூட போயிட்டு சந்தித்து சால்வ் போட்டு நன்றி தெரிவித்து வந்திருக்காங்க. இந்த அழைப்பு தலைமைகிட்டேருந்து போச்சா இல்லை அவங்களே வந்தாங்களா? அவங்களே வரல, தலைமைகிட்டேருந்து தான் போச்சு அழைப்பு. மொத்த கூட்டம் கிடையாது. இல்லை தனித்தனியாக தான் கூட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த திமுக தங்களோட குறைகளை எல்லாம் பிளக் பண்ணதுக்கு ஸ்டாலினோட பர்சனல் இன்டர்வென்ஷன் ஒரு காரணம். எப்படின்னா ஓவராலாக நல்லா பண்ணுங்க, இந்த ஊட்டிட்டு போகல சர்வாதிகாரியை மாறினேன்ட்டு ஊட்டிட்டு போனா இவங்களும் பயங்கரம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மாறுங்கன்ட்டு லோக்கலில் செட்டிங்கு அது இதுன்ட்டு இன்னொன்று சில பேர் வேலை செய்யலை. லோக்கலில் ஒருத்தனுக்கு இன்னொரு நிர்வாகியை பிடிக்காதுல்ல, அவன் வந்தால் நான் வர மாட்டேன்னு இது நிறைய இடங்களில் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாமளும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இங்கே வீக் அங்கே வீக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் ரிப்போர்ட் போகுது. பெண்ணை வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ரிப்போர்ட் போகுது. போன உடனே எங்கெங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கோ அங்கெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களே சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களை அழைத்து முடிஞ்ச உடனே பதவி மாத்துறேன், நான் பேச மாட்டேன் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்ககிட்ட எல்லாம் கூப்பிட்டு அழைத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும் லாஸ்ட் மினிட்டை நிறைய தொகுதியில் கேப்பை பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. பணத்தை கொடுக்கறது, இந்த கோஆர்டினேஷன், இதெல்லாம் பல இடங்களில் நடந்திருக்கு. ஒரு கடைசி 3 நாட்களில் திமுக பல கேப்பை அடைச்சிட்டாங்க. அதுவும் எலெக்ஷன் முன்னாடி பண்ணியிருக்காங்க. முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு நடந்தது எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறேன். நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, ஜென்ரலாக இவ்வளோ நாள் எல்லோரும் நல்லா வேலை பார்க்கணும்னு தான் சொல்லிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் திடீர்னு தலைவர்கிட்ட ஃபோன் யோ இன்னும் வேலை சரியா இல்லையான்னு வந்துச்சுன்னா, இதை கலைஞர் எப்போவுமே பண்ணிட்டு இருப்பார். இவர் இந்த எலெக்ஷனில் சுத்தமாக மோசம்னு சொல்லிட்டு பெண்ணு கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு தான் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ போலிங் எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் நீ சொன்ன இந்த தப்பெல்லாம் சரி பண்ணியா, என்னென்ன பண்ணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் அவர்களும் நாம் சுட்டிக்காட்டிய குறைகள் அவர்களின் காதுகளுக்கும் சென்று இருக்கிறது தானே. ஸோ இந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தீங்கன்னா அசம்பிளியில் சுத்தமாக பிச்சுக்கிட்டு போயிடும், கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிலரை கடுமையாக கண்டித்தும் இருக்கிறார். உள்ளூர் மோதல்களில் உள்ளூர் காரணங்களின் காரணமாக சரியாக வேலை செய்யாத மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பதவி நிரந்தரம்னு நினச்சிடாதீங்க, தூக்கிடுவேன்றதையும் கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கார். 2 விஷயம். ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி சின்ன ஒரு தொடர் கூட்டம் நடத்தினாரு, ஜாபர் சாதி கைது ஆகிற வரைக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் அது என்னாச்சு? அந்த கூட்டங்களுடைய விளைவுகள் என்ன? எந்த விளைவும் கிடையாது. அவரே மறந்துட்டாரு. இரியா ட்விட்டரில் ஃபோட்டோ இருக்குது, டெலீட் பண்ணியா போயா, கூட்டமாக ஏதாவது முதல்ல ஃபோட்டோவை டெலீட் பண்ணி அந்த ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார். அது அவர் என்ன தொடர் கூட்டம்? அப்போ அவர் ஒரு நிர்வாகியாக அவர் எதுவுமே பண்ணலை அந்த விஷயம். இல்லைங்க, கரெக்டாக இல்லை. அவர் ஒரு ஸ்டார் கேம்பெயினராக தாங்க அவர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவர் தனிப்பட்ட முறையில் பொறுப்பை எடுத்துக்க மாட்டாருங்க.
உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு திமுக இல்லாத சோர்ஸா? திமுக இளைஞரணியோட நிர்வாகிகள்லேருந்து நியமனம்லேருந்து அத்தனையும் ஹேண்டில் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாமே செந்தில். அப்புறம் மற்ற விவகாரங்களில் இந்த இளைஞரணிக்கும் தலைமைக்கும் கோஆர்டினேஷனாக இருக்குது அன்பகம் கலை. இவர் எதில் பட்டுக்கிட்டு ஏப்பா அது என்னாச்சுப்பா, ஏன்ப்பா அந்த பூத்தில் இது கம்மியாக இருக்குது, ஏன் அங்கே சரியாக வேலை செய்யலாமேன்னு எத்தனை இடத்துல அவருக்கு எடுக்க ஃபஸ்ட்டு தெரியுமா? அந்த நிர்வாகி பேர் தெரியுமா அவருக்கு? நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து போனால் தான் சார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லை, நீங்கள் சமீபத்தில் நம்ம அந்த பேசும்பொழுது உளவுத்துறை ரிப்போர்ட்டு அவருக்கும் போகுது. அப்போ இப்போ நானே அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறேன், அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறேன். இப்போ தேஜஸ்வி யாதவ் இருக்காரு, இந்த இவ்வளோ தலையாட்டுறீங்கல்ல, அதுக்கு தான் அவர் சொல்கிறேன். ஹீஸ் அமேசிங். ஏங்க அந்த அவர் தேஜஸ்வி யாதவ் தான் ஷோல்டரில் பார்ட்டியை கேரி பண்ணிட்டு போகிறது இல்லாமல் கூட்டணி கட்சியும் போகிறாங்க. எஸ், அவர் சட்டசபையில் அவர் வாரிசுன்னு கூட நீங்கள் சொல்ல முடியாது. ஆமாம், அவர் சட்டசபையில் பேசுனது நிதிஷ்குமார் என்கிற அவர் எவ்வளோ தலைவர். ஆமாம், அவர் அப்படியே மூஞ்சில அப்படியே லோகியா காலத்தால், அவரு ராமநாத லோகியா காலத்தால் சங்கடப்பட்டுக்கிட்டு உக்காந்த இதெல்லாம் பார்ப்போம். அடி ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுந்தது பேச்சு. அந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. உங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வருது, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்தந்த தொகுதிகளில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் தான் கேட்டு வாங்கணும். ஆமாம், ஏன்னா நீங்கள் கூப்பிட்டா யாருன்னா நேருவே ஓடிடுவார். நேரு வாங்க இந்த மாதிரி கொடுங்கன்னா கொடுப்பாரு. யாரை கேட்ட வாங்கி அந்த கூட்டத்தை நல்லா நடத்தி எங்கே பிரச்சனை இருக்குது, என்ன இது, இந்த தொகுதியில் திமுக போட்டிடலாம், இங்கே கூட்டணி, இந்த இதெல்லாம். ஆனால் வந்து அதுக்கான மெனக்கெடல் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் நான் இது கேட்டேன். நான் என்ன இல்லை அவர் மெனக்கிட மாட்டாருங்க, இனிமேலும் மெனக்கிட மாட்டார். இங்கே பாருங்கள் முத்தலீஃப், நான் வந்து உதயநிதியை வம்புக்கு குறை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் நம்ம மூணும் பிறந்து வளர்ந்த பின்புலம் உங்களுக்கு தெரியும். எத்தனை வாட்டி அம்மா சொல்லி கடைக்கு போயிருப்போம், எத்தனை வாட்டி ரேஷன் கடைக்கு போயிருப்போம். போயிருக்கியா நீ? போயிருக்கோம். பாமாயிலுக்காக நின்றுக்கோமா? ஐயோ நின்றுக்கோமா? நினைச்சே சொன்னா போய் தான் சார் ஆகணும். இவங்க காலெல்லாம் கூட ரேஷன் ஒன்றும் இல்லைங்க. ரேஷன்ன்றது மலிசாமா பாதி வந்துடும். 10 ரூபா கம்மியாக கடையில் 10 ரூபா தான் அதிகம் பாமாயில். அதுக்கு போய் காலைல 5 மணிக்கு நிற்பாங்க. பிரச்சனை இருக்குது. போவோம், கெரசின் வேலைகளை செய்வோம். வீட்டில் அப்பா இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம தான் எடுத்து போட்டு வேலைகளை செய்யணும். இதில் எந்த வேலையை உதயநிதி செஞ்சிருப்பார் சொல்லு? பக்கத்து வீட்டில் போய் 2 ரூபாய்க்கு தேங்காய் பற்ற வாங்கி வந்துருப்பாரா? நான் இது ஒரு பெரிய இது ஒரு பெரிய சயின்ஸ், இதை கற்றுக்கணுன்றதுக்காக சொல்ல. ஆனால் அவருக்கான வேலைகளை மற்றவர்கள் மட்டும்தான் செய்வார்கள். இவர் தனக்கான சாப்பிட்றது மட்டும்தான் இவர் செய்வார், வேறு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார். நீ இமேஜின் பண்ணி பாரு நான் சொல்கிறத. இப்போ உனக்கு கஷ்டம் தெரியும். அப்பா நம்ம தானப்பா எடுத்து வச்சு செய்யணும். இப்போ ஏதாவது ஒரு வேலை சொல்கிறேன்னா நீ என்ன பண்ணுவேன்னா, அது நான் ஒரு கை போடுறேன், எடுத்து எல்லாரும் செய்கிறோம். இது நம்ம வளர்ந்த சூழல். அவர் வளர்ந்த சூழல் யோசிச்சு பாரு. பிறக்கும்போதே அவங்க அப்பா பெரிய லீடருப்பா, சிஎம், கட்சி கீழே இருக்கிற அந்த டிரைவர்லேருந்து வீட்டு வேலைக்காரன் வரைக்கும் ஒன்று நடக்க விட மாட்டான். தம்பிக்கு முட்டியில் அடிபட்டுற போகுது, ஐயோ கீழே, ஐயோ தம்பி நடக்காத, ஐயோ சின்ன கால் வலிக்கும். இப்படி வளர்ந்துருக்கும் போது நீ எப்படி பொறுப்பு எடுத்துப்ப? திடீர்னு பொறுப்பாளி ஆகிடுவியா? கட்சி இளைஞர் நீ பதவி கொடுத்த உடனே தேஜஸ்வியும் அப்படிதான் வந்தார். தேஜஸ்வியும் அப்படிதான். அவர் செல்வாக்கா இருந்தாலும் வளர்க்குற விதம்னு ஒன்று இருக்குல்லங்க, கற்றுக்கணும் சார், கற்றுக்கணும்ல. ஏங்க அங்கே வந்து நீங்கள் ஒரு 6-7 பிள்ளைகள்னு நினைக்கிறேன். 12 அவர் பாதி வேலை எல்லாரும் அங்கே செல்லமாக இருந்திருக்க முடியாதுங்க. எத்தனை புள்ள? ஏப்பா பிரசாந்த் கிஷோர் வர்றாருப்பா, வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து இப்போ இந்த தேர்தலில் போட்டிட்டிங்கன்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டு ஒரு 15 to 20% போயிடும். ஏன்னா பிஜேபி, ஏடிஎம்கே அண்ட் நாம் தமிழர் இதைத்தான் சொல்கிறாங்க. பாரியா குடும்ப கட்சின்னு. அப்போ என்ன பண்ணணும்? ஆட்சிக்கு நீங்கள் வரப்போகிறீங்க, யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு ரிசைன் பண்ண சொல்லு. எந்த துறை வேணுமோ எடுத்துக்க, நீ அதுக்கப்புறம் மந்திரியாக கூட ஆயிக்க. வெயிட் பண்ணு. ஏன் இந்த 20% ஓட்டை இழக்கணும்? அவர் சொன்னது. இப்போ நீங்கள் நிற்கிறதுனால பாரு, வாரிசு அரசியல் 20% இருப்போம், அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அது பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இதுவாக மாறிடும். டோன்ட் டேக் சான்சஸ்ன்னு சொல்கிறாரு. இப்போது இருங்க, ஒருத்தராக வரேன். நீ தான் உதயநிதி. இப்போ பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு உங்கள்கிட்ட, ஸ்டாலின்கிட்ட சொன்னோன்னே ஸ்டாலின் ஏற்றுக்கிறாரு, துர்காட்ட சொல்கிறாங்க, துர்காவும் ஏற்றுக்கிறாரு. சரியா? பிரசாந்த் கிஷோர் உங்கள்கிட்ட இதை சொல்கிறார், நீ என்ன பண்ணுவார்? கட்சி வந்து இத்தனை 10 வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லை, இந்த வெற்றி வந்து ஒரு ஹிமாலய வெற்றியாக இருக்கணும். ஸோ அதற்காக நீங்கள் சொன்ன மாதிரி, ஏன்னா நம்ம வந்து ஆட்சிக்கு வர போகிறோம், தெரிஞ்சிச்சு நாம் வின் பண்ண போகிறோம், அது வந்து ஒரு ஹியூஜ் வெற்றியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த தேர்தலில் போட்டி இல்லை, நம்ம வெற்றி பெற்ற பிறகு யாராச்சும் ஒருத்தவங்க நாம் சொல்லி யாராவது கேட்காம இருப்பாங்களா? கட்சியில் கேட்பாங்க கண்டிப்பாக.
நம்ம சேப்பாக்க தொகுதியில் கூட வந்து ராஜினாமா செய்ய சொல்லிட்டு நம்ம வந்து போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பேன். ஸோ இது நான் பிரசாந்த் கிஷோர் சொன்னதை வந்து கேட்டிருப்பேன். இன்னொரு விஷயம் பார்க்கணும், பிரசாந்த் கிஷோர் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா நாம் தமிழர் அந்த இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8% கிட்ட எடுத்தாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணலாம். மக்கள் நீதி மையம், அதுக்கப்புறம் அந்த டிடிவி தினகரன், சரத்குமார்லாம் சேர்ந்து அதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பிரசாந்த் கிஷோர் சொன்னது 10% 15% கண்டிப்பாக நடந்திருக்கு. இவர் வந்து போட்டி இடலைன்னா கிட்டத்தட்ட 200 இடங்கள் சொன்னாங்கல்ல அப்போது திமுக, அது கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. வந்திருக்கும். இல்லைன்னா இந்த ஒரு பார்டரில் ஜெயிச்சது பல இடங்களில் நடந்திருக்காது. 2000 தொகுதி கம்மியாக, 2000 வாக்குகளுக்கு கம்மியாக 20 தொகுதிகள் கிட்ட ஜெயிச்சாங்க. ரைட்டா? ஆமாம். இவர் என்ன பண்ணார்? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அண்ணன் காத்தி வீட்டுக்கு போய் படுத்துக்கினார். ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கள் புள்ள சாப்பிட கூட இல்லைங்க. எவனோ ஒரு பீகார்காரன் வந்து சொல்கிறான் நம்ம புள்ள நிற்கணுமா வேணாமான்னு, நீங்கள் முடிவு பண்ணுங்க. இது உதயநிதியோட ஆட்டிடியூடுக்காக சொல்கிறேன். செல்லம் கொஞ்சிறது. வீட்டில் பணக்கார வீட்டில் பண்ணுங்களா, பைக் வாங்கி தரலாம், சோறு திங்கிறது இல்லை. எங்கள் புள்ள 3 நாளாக சாப்பிடல. அந்த ஆட்டிடியூட் தெரியுதா? எலெக்ஷனில் போட்டிட்டதுக்கு அப்போ இப்படி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகிறது, இதுதான் உதயநிதி, இவரோட பிடிவாதம். அப்போது அவருக்கு எல்லாமே நடக்குது இல்லை. இவர் இங்கேருந்து காரில் ஏறிட்டு போய் நேராக ரூமுக்கு தான் போகிறோம். உங்களுக்கு தெரியும், மற்றவங்க மாதிரி கட்சியில் பார்க்குறது, சால்வ் போகிறது. இவங்களுக்கு உதயநிதி வந்து இந்த மாதிரி ஒரு 50-100 பேர்கிட்ட ஒன்றா சால்வ் வாங்கியிருக்காரு. கட்சிக்காரன் செய்வான். அவனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் தலைவர் கூட. தலைவர் ஒரு நிமிஷத்துக்கு தாங்க முடியாது. சில சமயத்தில் 300 பேர் சால்வ் போட வருவான். நீ கட்சி தலைவன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவன் ஒன்றை பார்க்க அவனுக்கு 1 நிமிஷம் தான் கிடைக்குது. நீ பொறுமையாக இருக்கணும். உதயநிதி நேராக ரூம், நிகழ்ச்சி எப்போ நடக்குதோ நேராக ஸ்டேஜ். கேள்வி விட்ட இல்லைன்னு சொல்லு. இன்னொன்று, அவருக்காக கூட்டம் கூட்டப்பட்டிருக்கும். ஆமாம், கலைஞர்லாம் பேசி கூட்டத்தை வரவழைத்தார். இவருக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும். நேராக ஸ்டேஜுக்கு போவார். போய் தப்புன்னு தவறுமா தூங்கி வச்சுன்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு அண்ணன் சூப்பர்னே அவன் பேச்சுன்னுவான். கிளம்பி வந்துட வேண்டியது. இதான் அரசியல் நினச்சிட்டு இருக்காரு உதயநிதி, தெரியுமா? தேர்தலுக்கு முன்னாடி அவர் இப்போ சினிமா நடிகர் தானே, அப்போ பேட்டிகள்லாம் எடுப்பாங்கல்ல, இந்த சேனல்லாம் இருக்குமே, நீங்கள் எப்படி ஷூவை உங்கள் கையாலே போட்டு லேஸ்லாம் எப்படி நீங்கள் கட்டினீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு. அது வந்து நான் பார்த்தீங்கன்னா முதல்ல எனக்கு கட்ட தெரியாது, எங்கள் வீட்டு வேலைக்காரன் கட்டி, இந்த மாதிரி தானே கேள்விகள்லாம் போகும். அது கேட்கும் பொழுது தேர்தலில் நிற்பீர்களா, நான் நிற்கிற ஐடியாலாம் இல்லை, அப்பாவோட இது இல்லை, நான் அந்த மாதிரிலாம் வாரிசாக நேரடியாக வரலாம் மாட்டோம் அப்படின்னு இவர் பேட்டி. இப்போவும் சமூக வலைதளத்தில் இருக்கு. இவர் விஜய் டிவிக்கு கலைஞர் இவர் செட்டப் பேட்டி ஒன்று கொடுத்தாரு. ஒரு 20 பேர் உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்பாங்க. ஸ்டாலினை, உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது வருவாங்களா? என் குடும்பத்திலிருந்தோ இதில் இருந்தோம் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், அப்படி எண்ணம் கிஞ்சிற்றும் இல்லை அப்படின்லாம் அவர் பேசியிருப்பார். அதுவும் சமூக வலைதளத்தில் இருக்குது. இது எல்லாம் முடிஞ்சு அடுத்த கொஞ்ச நாள்லேயே அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் முடிஞ்சோடனே சட்டசபை தேர்தலில் இவர் நின்னார். இவருக்காக செட்டப் பண்ணி ஒரு பாமக வேட்பாளரை போட்டு ஒன்றும் இல்லாமல் போய், அப்படி பார்த்தாலும் அந்த டேட்டாஸ் எடுத்து பார்த்தா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2019 வாங்கின வாக்கை விட உதயநிதி கம்மியாக தான் வாங்கியிருக்காரு. சரி, அப்போ பிகே வாஸ் ரைட் டு சம் எக்ஸ்டென்ட். அது மாதிரி வளர்ந்தவருப்பா கொஞ்சம் யோசிச்சுப்பார். இன்றைக்கி கிரைசிஸ் இல்லை, ஆட்சியில் இருக்கீங்க, ஒரு கிரைசிஸும் இல்லை, எவ்வளோ கிரைசிஸ் வரும்னு சொல்லு. ஒரு கேபி முனுசாமி நம்ம பேட்டியில் சொன்னார், ஏங்க இந்த மாதிரி தரந்தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது திமுகவோட பிரச்சாரங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாலின் அண்ணாமலையும் ஒன்றுனாரு. எனக்கு நான் யாரையும் ஒரு ஒப்பிடுறாருன்னு பேசும்போது, ஒரு கட்சியில் நீங்கள் சேர்ந்து 2-3 தோல்வியை சந்தித்து அவமானப்பட்டு அடி வாங்கி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இடத்தோட அருமை உங்களுக்கு தெரியும். எங்கே கஷ்டப்பட்டார் அவர்? அண்ணாமலை எங்கே கஷ்டப்பட்டார்? அப்போது உங்களுக்கு இதோட அருமை தெரியாது, உங்களோட பேச்சு இப்படி தான் இருக்குன்றார். சொல்லிட்டு இதையும் சொன்னார், அண்ணாமலைக்காவது அரசியலுக்கு வந்து 5 வருஷம் தான் ஆகுது, இவருக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 50 வருஷமாக இருக்கார். இன்னும் கூட இது போன்ற பேச்சுகளை மேடையில் பேசுகிறாருன்னா இவர் தோல்வியை சந்திச்சிருக்காரு. 1000 வழக்கில் சந்திச்சிருக்காரு. 84 தோத்துருக்காரு, 89 ஜெயிச்சாரு, 91 தோத்தாரு. எல்லாம் பதவிக்கு வர்றதை சொல்றேன். எல்லாமே தந்தையின் நிழலுக்கு இருந்தது. அதனுடைய தோல்வியுடைய வலியை தந்தை தாங்கிக்கிட்டார். ஆமா, இவரு அப்படியா தோத்துட்டுமா, போ ரைட் போ அடுத்தது வேலை பார்க்கலான்னு இவர் அந்த கட்சியுடைய உள் விவகாரங்கள்லையோ இதுலையோ தலையிடுறது போறது வருது அந்த மாதிரி இல்லை. எத்தனை வாட்டியா பேசிருக்காரு? அறிவாலயத்துக்கு நீங்க போயிருக்காரு. எவனாவது எலெக்ஷனை வச்சுக்கிட்டு மாவட்ட செயலர் கூட்டத்தை காணொலியில் நடத்துவானே, எனக்கு கொரோனாவையா லாக்டவுனில் இருக்க அப்படின்னா உன் கட்சி மாவட்ட செயலரில் பார்க்குறத விட உங்களுக்கு என்ன அப்படி வேலை முக்கியமா? ஏன்னா அப்படி தான் அவர் சோக்காளி போய் கேளு இவர்கிட்ட சொல்லுவார். யாராவது போய் தலைவரை இந்த மாவட்டத்தை எப்போ பாரு ஏதாவது பிரச்சனை தூக்கின்னு வந்து இதான் ரியாக்ஷன். எவன் போய் சொல்லுவான் அவன்கிட்ட பிரச்சனையா?
அவரே புலம்பிருக்காருல்ல ஒரு மேடையில், ம் காலைல ஏன் சொன்ன என்ன அது பிரச்சனை வரும். அது 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 ஒரு லீடர் சொல்லாமா? லீடரா நீ? வரும், சொல்லக்கூடாது. ஆமாம், எல்லாம் டெய்லி பிரச்சனை வரும். ஆமாம், ஏன் மற்றவங்களாம் பிரச்சனை இல்லை? எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறியா? தலைப்பிச்சு உட்காந்துருக்காரு. சொல்கிறார் அவர் என்னைக்காவது இந்த கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டுன்னா ஒரு புலம்பு சொல்ல மதிப்பாங்களா யாராவது? லீடர் வாயிலேருந்து வரலாமா அந்த வார்த்தை? உங்களோட கான்ஃபிடன்ஸை குறைங்க சார். எக்ஸாக்ட்லி. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை, அச்சு விடணும். சொன்னாங்கல்ல அவங்க ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, ஜெயலலிதா சொன்னாங்கல்ல கண்ணு கட்டினது. அதைத்தாங்க நான் சொல்கிறேன். அப்போ கார்டு எப்படி பார்ப்பாங்க? அந்த கான்ஃபிடன்ட் அவங்களுக்கும் அந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. எதிர்கட்சிக்காரங்க ஒரு மந்திரியை போட்ட உடனே பொண்ணு மாட்டில் பரஞ்சோதி மாட்டினாரு, ஓடு துரத்தி விட்டாங்க. இன்னொரு அமைச்சர் ஒரு பிரச்சனை மாட்டினாரு, உடனே துரத்தி விட்டாங்க. அக்ரி ஒரு பிரச்சனையில் மாட்டினாரு, உடனே இது பண்ணாங்க. ரமணா பாவம் சம்மந்தமே இல்லை, பழைய ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டாங்க, தூக்கி அடின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு நடவடிக்கையும் வரும்பொழுது கட்சிக்காரங்களையும் பயம் வந்தது, உண்மையாக போயோ நடவடிக்கை வருது அப்படின்றது. இன்னைக்கு இப்போ ஒரு பர்சனலாக ஃபோன் பண்ணி பேசினவன தானே இப்போ கட்சிக்காரன் ஓரளவுக்கு வேலை செய்கிறான். அப்போ இவ்வளோ நாளும் உங்ககிட்ட பயம் இல்லை. அவர் அப்படிப்பான் தலைவர் சும்மா சர்வதிகாரின்னு உருட்டி நிற்பார்ப்பா உடுப்பா அப்படின்னு போயிட்டாங்க. மணல் மேட்ரு என்னாச்சே? மணல் மேட்ரு நீதி வென்றது, என்னாச்சு? வென்றது. நாங்கள் தான் பெருசு, கான்ஸ்டியூஷனோட நாங்கள் பெரிய ஆள், எங்களை போய் நாங்கள் யார் ஆமாம் அப்படின்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கல்ல. நீங்களும் யாரும் இல்லை, நீங்களும் அரசு ஊழியர் தான், அதில் டாப் மோஸ்ட், அவ்வளோதான். சட்டத்து பிரகாரம், அதுவும் பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் கூப்பிட்டா போய் சொல்லுங்க, என்ன நீங்கள் இன்னும் பயம், நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு தமாஷ் ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு போனாங்கல்ல அந்த இது இருக்குல்ல, நம்ம சாஸ்திரி பவன், அமலாக்கத்துறை சாஸ்திரி பவனில் காரில் வந்து போர்ட்டிகோல இறங்கி அவங்கவுங்க இறங்கி நடந்து போனதெல்லாம் காட்சிகளில் காமிச்சாங்கல்ல. காமிச்சிங்க. சரி, உங்களை சம்மன் கொடுத்து வர சொன்னது எந்த ஆஃபீஸு? அமலாக்கத்துறை ஆஃபீஸ். அமலாக்கத்துறையில் Zone 1. ஆமாம், ரைட்டா? எல்லா சம்மன் பார்த்துருப்பீங்க நீங்கள். சம்மன் கீழே ப்ளீஸ் அப்பியர் பிஃபோர் தி அண்டர்சைன்ட் அட் சோன் ஸோ டேட் சோன் ஸோ டைம் அப்படின்னு இருக்கும். ரைட்டா? சம்மன் அட்ரஸ் இருக்கா இல்லையா? இருக்கும்ல? ஆமாம் இருக்குது. அட்ரஸ்ஸு, எந்த அதிகாரிட்டி அப்பியர் ஆகணும், டைமு, என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும், இதெல்லாம் இருக்கும். ரைட்டா? Zone 1 இருக்கிறது ஹேட் ஹவுஸ் கிளப் பக்கத்தில் இருக்க குஷ்குமார் ரோடு, பழைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எதிர்க்க. எஸ். இவங்க எல்லாரும் போனது சாஸ்திரி பவன். இப்போ சொன்னீங்களே, தாஜ் கவர்மெண்ட் ஓட்டோ எதிர்க்க போய் அந்த சாஸ்திரி பவனில் போய் இறங்கி எல்லாருக்கும் போஸ்டெல்லாம் கொடுத்துட்டு போய் மேலே, சார் நாங்கள் கலெக்டர் அப்பியர் ஆகிருக்கோம்னா உங்களே உட்காந்து கூப்பிடவே இல்லைன்னு. இல்லைங்க, இதை பாருங்க சம்மன் என்ன ஐயா யாரின்னு இருப்பாங்களா, நான் கூப்பிடலன்னு அது படின்னு இருக்காங்க. சம்மனை படினோடனே இது குஷ்குமார் ரோடு, இது குஷ்குமார் ரோடா போயிடுறாங்க. 2 மணி நேரம் கழிச்சு போயிருக்காங்க. கலெக்டர் ஆகிங்க. இல்லை உங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்னாவே சாஸ்திரி பவன் தான், நிறைய பேர் ஆஜராகிடுவாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க சேனலில் ஏதாவது கேட்டு, மேடம் எப்போ வர்றீங்க சார், எப்போ சார் வரீங்க, எங்கே இருக்கீங்க சார், நாங்கள் சாஸ்திரி பவனில் தான் வந்துடும் ஒரு 10:30 வந்துடுவோம் நாங்கள், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. நல்லா பண்ணுங்க, கார் வந்து நிற்கும் போது அப்படி கீழே வந்து அப்படி எடுத்து பண்ணணும் அப்படின்னு இறங்கி அப்படி தான் போகிறாங்க. இறங்கி சும்மா ஸ்டைலாக. அவங்களுக்கு என்னென்னா நம்மளே கூப்பிடுறாங்க, நம்ம இப்போ தானே ஆட்சியர். ஆமாம், நான் கேட்குறேன், 5 மாவட்ட ஆட்சியர், இப்போ இருக்கிற ஆட்சியருக்கு அப்போ இருக்கிற மணலுக்கு முத்தலீஃப் இங்கே நல்ல கேள்வி கேட்டீங்க, நான் சொல்கிறேன். பிரதீப் குமார் IAS திருச்சி, கரூரில் M தங்கவேல் IAS, அண்டு ஆனி மேரி ஸ்வர்ணா, தீபக் ஜேக்கப் IAS அண்ட் VR சுப்புலட்சுமி IAS, இந்த 5 மாவட்ட ஆட்சியர்கள் இப்போது அப்பியர் ஆகிருக்காங்க. இவங்க கேஸும் போடலையா? எனக்கு போடல. இவங்களை அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் கூப்பிட்ருக்காங்க. இப்போது ஒரு நான் தான் இடி அதிகாரின்னு வச்சுக்கோங்களேன், மணல் விவகாரத்தை விசாரிக்கிறேன். எனக்கு கரூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், கரூர் மாவட்டத்தில் எவ்வளவு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது, எவ்வளோ பேருக்கு பர்மிட் கொடுத்துருக்கீங்கிற டீட்டெயில் எனக்கு வேணும். ஓகேங்களா? அப்போ நான் உங்களை கூப்பிட்றேன். நீங்கள் இன்றைக்கி நீங்கள் கரூர் கலெக்டர், சரிங்களா? உங்களை கூப்பிட்றேன். கூப்பிட்ட உடனே உங்கள் மாவட்டத்தில் 2022, 23 ஆகிய ஆண்டுகளில் நீங்கள் எவ்வளோ பர்மிஷன் கொடுத்துருங்க, அது சம்மந்தமாக என்னென்ன விவரம் இருக்குது சொல்லுங்கன்னு. இந்தாங்க சார் ஃபைல். ஓகே சரி, இங்கே இவ்வளோ வயலேஷன் நடந்திருக்கு, இந்த வயலேஷனை நீங்கள் ஏன் பிடிக்கல? 100 யூனிட்டுக்கு பதிலாக 500 யூனிட் அண்ணியிருக்கான், ஏன் இது பிடிக்கல? சார் அது எனக்கு தெரியாது, எனக்கு முன்னாடி இருந்தவர் யார், அவர் பிரபு சங்கர் திருவள்ளூரில் இருக்கார், அவரை வர சொல்லி போ. இதான் நடக்கும். இன்றைக்கி இந்த அஃபிஷியல் கெப்பாசிட்டி தே ஆர் ப்ரெசென்டிங் தி ரெக்கார்ட்ஸ். இப்போ வந்து கரூர் கலெக்டர்னால் அவருக்கு நான் பண்ணுவேன், அந்த டைமில் வந்து யார் இருந்தாங்களோ அது ஸ்பெசிஃபிக்காக தப்பு நடந்தால் தான் நீ அவரை கூப்பிட முடியும். ஆமாம் ஆமாம், கரெக்டாக. இன்னைக்கு இந்த 5 மாவட்ட ஆட்சியர்களை சம்மன் பண்ணுறது, இடி சம்மன் பண்ணுறதுக்கான ரீசன், நீங்கள் தான் தி அத்தாரிட்டி ஃபார் சேட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு. உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் தான் அத்தாரிட்டி. உங்கள் மாவட்டத்தில் இத்தனை டன் எக்ஸ்ட்ரா அள்ளப்பட்டிருக்கு, எப்படி நடந்திருக்குன்னு கேட்டோன்னா, சார் நான் கரெக்டாக தான் சார் கொடுத்துருக்கேன், பாருங்கள் சார் இவ்வளோ அள்ளக்கூடாது, கண்டிஷன்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் சார்,
இது ஜிபிஎஸ் வச்சு எடுக்கணும், சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வச்சு அள்ளணும், 3 அடிக்கு மேலே அள்ளக்கூடாது, மாலை 6 மணிக்கு மேலே அள்ளக்கூடாது, பாருங்கள் சார் இவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்கேன் சார் நான் அப்படின்னு கேட்கும்போது இந்த கண்டிஷன்லாம் உறுதியாக அமல்படுத்தப்பட்டிருக்கா இல்லையான்றத யாரோட பொறுப்பு அப்படின்னு உங்ககிட்டே கேட்பாங்க. சார் கலெக்டருக்கு தான் சார் பொறுப்பு, நீங்கள் ஏன் பண்ணல சார், நான் வந்த பிறகு மண் எக்ஸஸாக இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ இவ்வளோ எக்ஸஸ் ஆனது யார் பொறுப்பு சார்? அவர் இப்போ அங்கே இருக்காருன்னு சொன்ன உடனே இப்போ அந்த பீரியட்ல தானே எக்ஸஸ் ஆளிருப்பாங்க. அந்த பீரியட்ல இருக்கிறத இந்த கலெக்டர்கிட்ட கேட்டு வாக்குமூலமா வாங்கி அவரை கூப்பிடணும். கரெக்ட். நேராக அவரே கூப்பிடலாமே. கரெக்ட். அந்த ஃபைல் எங்கே இருக்கும்? கலெக்டர் அலுவலகத்தில். எந்த கலெக்டர் அலுவலகத்தில்? கரூர். இப்போ இருக்கிற கரூர். ஃபைலை கொண்டு வந்து கொடுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் அந்த ஃபைலை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு கலெக்டர் டெல்லியில் இருப்பார், ஒரு கலெக்டர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் யூஎன் மிஷனில் இருப்பார். அது வேறு டைம் வேறு வாங்குவார் அவர். ஆமாம், ஒருவர் எதிர்பாராத விதமாக இறந்து கூட போயிருக்கலாம். ஸோ இன்றைக்கி நீ ஃபைலை கொடு, ஃபைலை பார்த்துட்டு அதில் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் இன்வெஸ்டிகேஷன், இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். 500 டன் அள்ளணும், 2500 டன் அள்ளியிருக்காங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அப்போது இல்லை சார் நான் ஒரு தாசில்தார் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அந்த பேப்பர் எங்க, இது ஏன் ப்ராசஸ் ஆகல ஃபர்தரா அப்படின்ட்டு போய் காவல்துறை கேஸ் ஃபைல் பண்ணால் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நீங்கள் கலெக்டராக காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே. நீங்கள் ரெவன்யூ அத்தாரிட்டி, லியோ ஒரு நாளைக்கு 10 லோடு மண் அள்ளான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. லியோ 50 லோடு மண் அள்ளிருக்கான்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அப்போது லியோ மண் அள்ளுற இடத்துல சிசிடிவி இருக்கா, ஃபுட்டேஜ் இருக்கான்னு பார்க்க வேண்டியது யார் வேலை? உங்கள் வேலை தான். நீங்கள் தானே சாங்ஷன் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு 30 லோடு அள்ளான்ட்டு. அப்போது 50 லோடு அள்ளுற வரைக்கும் நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க. யார் பண்ணணும்? சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே? என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்துட்டேன் சார், மீதி எங்கே காணோம், யார் அந்த சீட்டுக்கு ரெஸ்பான்சிபிள், அவனை வர சொல்லு. சரி, இதில் ஏன் நந்தகுமார் இவங்கெல்லாம் போய் வழக்கு போட்டாங்க? இது நீங்கள் கேட்குறது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை அது இந்த உளவுத்துறையை சேர்ந்த லகடபாண்டிகள் எல்லாம் கொடுத்த ஆலோசனைகளாகத்தான் இருக்கும். இப்போ சாமி இருங்க, ஈடியை மிரட்டிடலாம், அங்கித் வேறு புஷ்டம்ல அவள் தான் காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவங்களாம் உட்காந்து பேசுறது. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லை, அதிகாரிகள் நடத்தும் அரசுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த முடிவை போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அப்பீர் ஆக வேணான்ட்டு லிட்டிகேட் பண்ணலான்ட்டு இந்த முடிவை ஸ்டாலின் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இருக்காது. இந்த 2 அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ஹவு கேன் தே சம்மன்? வி ஆர் தி ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் திஸ் கண்ட்ரி. சரி, பவர் இருக்கா ஈடிக்கு? எப்படி சம்மன் பண்ணலாம்? நோ 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 வி ஹாவ் டு கோ டு கோர்ட் அப்படின்னு சொன்னோடனே இவங்கெல்லாம் இவங்களோட ரிங் லீடர் யூசிக்கிட்ட சொல்லுவாங்க. ஏசிஎஸ்எஸ் நம்ம போகக்கூடாதுன்னு சொன்னோடனே அவர் சார் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே அவர் என்ன, யோ கூப்பிட்டா போய் அப்பீர் ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்வர். சரி, இந்த 5 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்ன்றது வேற, சீஃப் செக்ரட்டரி, சிஎம், இந்த மாதிரி ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறோம், ஈடிக்கு எதிராக வழக்கு போட போகிறோம்னா அட்லீஸ்ட் ஒரு கூட்டம் போட்டு அதில் முடிவு பண்ணியிருப்பாங்க, அட்டர்னி ஜெனரலில் கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி போனீங்கன்னா நிற்காது, ஏன்னா இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. அவன் பிஎம்எல் ஆக்டில் 45 பிரகாரம் கூப்பிட்றாங்க, 45 50 கூப்பிட்றாங்க, அதில் இவங்க அப்பீர் ஆகி தான் ஆகணும். இதை போய் நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதுவும் நம்ம ஒரு அவங்க ஒரு அவங்க அரசு அதிகாரிகள் கடமை போகணும், அவங்க நம்ம ஏன் இதை வேலையை பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்லாம் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, ஏன் பண்ணல? இது கரெக்ட். அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது சார். இப்போ பிபி அரசு வழக்கறிஞருக்கு தெரியல, அவர் தான் அங்கே கடைசி வரைக்கும் அங்கே போய் வாதாடினார். அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியாதா இவங்க அரசு சார்பான ஒரு வக்கீல் கலெக்டருக்கு தனிப்பட்ட முறையில் போய் நம்ம ஆஜராகக்கூடாது அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு? அதான் அட்டர்னி ஜெனரல்னு கேட்டது. அட்வொகேட் ஜெனரல், அட்டர்னி ஜெனரல். இது நீங்கள் சொல்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடிய அரசுகளுக்கு. யூசிடி மாதிரி ஒரு 4 பேர் நடத்துகிற அரசுக்கு நீங்கள் சொல்வது எதுவும் பொருந்தாது. ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதியும் சரி, ஏஜியை கூப்பிடுங்க. எடப்பாடி வரைக்கும் ஏஜியை கூப்பிட்டு இருந்தார். விஜயநாராயணன் அடிக்கடி செக்ரட்டரியேட்டுக்கோ கிரீன்வேஸ் ரோடுக்கோ போயிருப்பார், ஞாபகம் இருக்கா? ஏஜியை கூப்பிடுங்க, அதிகாரிங்க 4 சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இங்கே எப்படி நடக்குன்றது நான் சொல்லட்டுமா? சார் வி ஷுட் நாட் கோ சார்னு இந்த அதிகாரிங்க ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துட்டாங்களா? முடிவு எடுத்துட்டு முதல்ல இதை யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா பிஎஸ் ராமன்ட்ட தான் சொல்லுவாங்க. சண்முகசுந்தர் சார் இதுக்கு ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் லாவை சொல்லுவார், நீங்கள் அங்கே போனால் உதவாங்குவீங்கன்னு சொல்லுவார். பிஎஸ் ராமனை இவங்க தானே கொண்டு வந்திருக்காங்க. இந்த அதிகாரிகள் ரோல் இருக்கும்ல, இவரை சஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்ததில்ல, இவர்கிட்ட சொல்லிடுவாங்க, நோ 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 வி ஷுட் நாட் கோ, ஒய் ஷுட் கோ, வில் கோ டு சுப்ரீம் கோர்ட், வில் ஹையர் ரோஹத்கி. மக்கள் வரி பணம் தானே போகுது, இவங்களுக்கு என்ன இருக்குது, இவங்களே தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ சிஎம் கிட்ட போகும்போது அங்கேயும் ஏஜி போயிருக்கலாம், போனதான் எனக்கு தகவலில் போயிருக்கலாம். ஏஜி, யூசி, நந்தகுமார்,
கலெக்டரில் யாராவது 1-2 பேர் மொத்த பேரும் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது தான் சரியான முடிவுன்னு சொல்லியிருந்தா சிஎம் நான் சொல்கிறது தான் ஃபைனலு போய் அப்பீரா சொல்லுங்கன்னு சொல்லிடுவார். புரியுமா ஃபர்ஸ்ட் அவருக்கு? இதெல்லாம் மீறி தான் நடந்தது. 1.5 லட்சம் அரசு ஊழியர் டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல, ஏஜி என்ஆர் சந்திரன், அப்போது அலெக்சாண்டர் நடராஜன், இவர் ஆர் நடராஜன், என் நடராஜன் ஏடிஜி இன்ட்டு, வெங்கடகிருஷ்ணன் ஏடிஜி எல்லண்டோ, இவ்வளோ பேர் கூட டிஸ்கஷன் திருப்பி டிஸ்கஷன்யா. எதுக்கு 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் அதில் சட்டப்படி நிற்குமா அப்படின்ட்டு பாதிப்பு என்ன மாதிரியான பாதிப்பு வரும் அதெல்லாம் இங்கே திங்க் பண்ணல. என்ன இடியட் மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில். நோ வில் கோ டு அப்பீல் அப்படின்னு தான் சுபாஷன் ரெட்டி இருக்கும்போது இரவில் போய், அதாவது இந்த 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணதை ஜஸ்டிஸ் தினகர் ஸ்டே பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஜஸ்டிஸ் தினகர் யாருன்றது கரெக்டாக ஸ்டே பண்ணுறாரு, சிங்கிள் ஜட்ஜு ஸ்டே பண்ணுறாரு. நைட்டோட நைட்டு அப்பீலுக்கு போய் அந்த ஸ்டே டிஸ்மிஸ் பண்ணது செல்லும். இதுக்கு விடிய டிஸ்கஷன் நான் எதுக்கு சொல்கிறேன், சம் டிஸ்கஷன் ப்ராசஸ் வாஸ் தேர். இங்கே என்ன டிஸ்கஷனு? சிஎம் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே கான்டாக்ட் பண்ண முடியாதுன்னு. ஆனால் நான் பேசின உளவுத்துறை அதிகாரிகள் முக்கியமான விஷயம்னா போய் நின்று சொன்னால் உடனே நைட்டு 11 மணி 12 மணி அவங்க ஆமாம் ஜெயலலிதா 6 மணிக்கு மேலே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனாலும் 11 மணிக்கு ஒரு முக்கியமான இஷ்யூ எடுத்துகிட்டு போனப்போ வாங்கன்னு மேலே வர சொல்லி உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே டிஸ்கஷன் ப்ராசஸே இல்லைப்பா. உதயச்சந்திரன், தினேஷ், இப்போ ஒரு சிவதாஸ் மீனா, உமாநாத், இவங்களை தவிர ஒரு யார்ட்டுமே பேசுறது இல்லைப்பா. மந்திரிகிட்ட பேசுறது இல்லைப்பா. இப்போ தான்ப்பா மாவட்ட செயலாளருக்கு இந்த எலெக்ஷனுக்காக தான்ப்பா பேசியிருக்காரு. இது பேசலைங்க, ஆசி வாங்க வந்தார்கள். ஜெயிச்சா பேர் உதட வருவாங்க. யோசிச்சு பாரு, இந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் இல்லை, இது தேவையில்லாத உதா. இது சுப்ரீம் கோர்ட்டில் கரெக்டுங்களா? ஆமாம், 2 சீராய்வு. உங்களுக்கு அப்பியர் ஆகிறது தவிர என்ன வேலை? அதுவும் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஏன் வருது? கலெக்டர் நீ வர? ஏன்னா இவர் முத்தலீஃப் சொன்ன மாதிரி ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் இது. இதில் ஒன்றும் ஒரு சந்தேகமே கிடையாது. ஒரு கலெக்டர், இதுக்கு தான் நான் சொன்னேன், ஏன் நேம் பண்ணி கூப்பிடல நீங்கள் கேட்டீங்கல்ல, இதுதான் வித்தியாசம். இப்போ நேம் பண்ணி முத்தலீஃப் ஐஏஎஸ் திருச்சியில் கலெக்டராக இருந்தவர், இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் டெபுடேஷனாக இருக்காரு. முத்தலீஃபுக்கு சம்மன் இருந்துச்சுன்னா முத்தலீஃப் தான் போகணும், முத்தலீஃப் தனியாக டிஃபெண்ட் பண்ணணும். இது கலெக்டர் திருச்சின்னு இருக்கு. அதான் நான் எனக்கு தொடக்கத்துலேருந்து யோசித்தேன், ஏன் கலெக்டர் நேம் பண்ணி கூப்பிடல, எதுக்கு டிஸ்ட்ரிக்டை மட்டுமே கூப்பிடுறாங்கன்னு சொல்லி எனக்கு புரியவே இல்லை. அப்போ அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டில் பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்பா ஒரு மாவட்ட ஆட்சியர் இப்போ போகிறாங்கல்ல, திருச்சியில் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் வேறு ஒருவர், ஆனால் இன்றைய மாவட்ட ஆட்சியர் போகிறார். ஸோ ஒரு அந்த பதவிக்கான சம்மன் இது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த பதவிக்கான சம்மன் நீ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் போய் காட்டணும். இதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற எவிடன்ஸை வச்சு தான் ஸ்பெசிஃபிக்காக நேம் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க போகணும். ஸோ இந்த கலெக்டர் சம்மனை விசாரிக்கக்கூடாதுன்னு அதிகாரம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் தலையில் மண்டமேலே அடி விழுன்றத சிஎம்ஏ தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரியும். அதிகாரிங்க இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. அதை சொல்லிடுறேன். ஒரு முறை இப்போது சொல்லலாம், வழக்கே முடிஞ்சு போச்சு. இந்த 400 கிலோ சுரானா கோல்டு மாட்டுச்சு தெரியுமா? 400 கிலோ கோல்டு. அந்த கோல்டு மேட்டரில் இப்போது இருக்கிறார் டாக்டர் எஸ் ஸ்வர்ணா, நான் நினைக்கிறேன் ஐஏஎஸ், டாக்டர் எஸ் ஸ்வர்ணா ஐஏஎஸ். அவங்க இந்த எக்ஸ்போர்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா, தாம்பரம் பக்கத்தில் மெப்ஸ் மாதிரி இருக்குமே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அது உள்ள வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம், அது உள்ள வந்து ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கோல்டை சுவிட்சர்லாந்துலேருந்து பார்ஸாக இம்போர்ட் பண்ணி அதை அப்படியே நீ திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணால் உனக்கு வரி இல்லை. இவங்க சுரானா என்ன பண்ணுறாங்க, அது கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பார்த்துறாங்க. அப்போ அவனுக்கு அந்த வரி சலுகை கொடுக்கக்கூடாது. நீ அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான் உனக்கு வரி இல்லாத ஒரு இடத்துல உனக்கு வந்து கொடுத்துருக்கோம், சம்திங் லைக் தட். அது மாதிரி ஒரு வயலேஷனு. அப்போ சுரானா இங்கே வந்து வியாபாரம் பார்த்துட்டு அதில் தான் அந்த 400 கிலோ கோல்டு அதில் தான். அதில் அப்போ அந்த எக்ஸ்போர்ட் ஜோனுக்கு தலைவராக இருந்தவர் தமிழ்நாடு காடரை சேர்ந்த டாக்டர் ஸ்வர்ணா ஐஏஎஸ். இப்போ அவங்கள விசாரிக்கணுமா? நம்ம கண்டிப்பாக விசாரிக்கணும். அதாவது அவன் அப்படியே தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அவன் இங்கே உள்ளூரில் விற்றுக்கிட்டு இருக்கான், நீ ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த? இதுதான் கேள்வி. இதுக்கு அவங்க சொர்ணாவுக்கு ஒரு சிபிஐ சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் சம்மன் கொடுக்குறாரு. சொர்ணா கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன தெரியுமா? யுவர் ஆஃப்டர் ஆல் அன் இன்ஸ்பெக்டர், ஹவு கேன் யூ சர்வ் சம்மன்ஸ் டு மீ? அவன் ஆஃப்டர் ஆல் இன்ஸ்பெக்டர் இல்லை, ஹீ இஸ் ரெப்ரசென்டிங் சிபிஐ டைரக்டர். கரெக்டா? ஆமாம். இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தால் ஒன்றா உனக்கு சிபிஐ டைரக்டராக வந்து விசாரிப்பாங்க, இல்லை டிஓபிடி மினிஸ்டர் வந்து விசாரிப்பாரா? கான்ஸ்டபிளே கேட்டாலும் சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் ஹீ இஸ் ரெப்ரசென்டிங் தி ஏஜென்சி. சொர்ணா கேட்டது, டு யூ நோ ஹூ ஐ எம்?
ஃபோன் பண்ணி சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி சத்தம். அப்போ அவங்க டெப்டேஷனில் இருக்காங்க. சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி ஹவு கேன் அ பிளட்டி இன்ஸ்பெக்டர் கம் அண்ட் இன்ட்ராகேட் மீ. ஹோம் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி அவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்குறது பதில் சொல்லி இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுறது பவர்ஸ் இருக்குன்னு ஒன்று தான் கம்முனாச்சு. இந்த அதிகாரிகளுக்கு அந்த முசூரியிலே மண்டையில் ஏறிடும். லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி இருக்குல்ல, அதில் சொல்லுவாங்க, நமக்கு தெரிந்த அதிகாரிகள் தான் இருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு பேட்சாக பிரிப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பாரத், இது ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. ஃபஸ்ட்டு செஷன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ், ஹைதராபாத்துக்கு ஒரு டீம், மிசோரிக்கு ஒரு டீம் இப்படின்ட்டு பிரிப்பாங்க. ஐஏஎஸ் அங்கேயே இருப்பாங்க. ஓகேவா? ஐஏஎஸ் அங்கேயே இருப்பாங்க, மற்றவங்களாம் போயிடுவாங்க. இந்த ஐஏஎஸ்க்கு மட்டும் கிளாஸ் தொடங்குற அன்னைக்கு சொல்லுவாங்களாம், த ஸ்கம் இஸ் அவுட். அப்படின்னா கழிவுகள் வெளியேறிவிட்டன. ஏன்னா அந்த சர்வீஸ்லேயே ஐஏஎஸ் தான் தி க்ரீம், தெய்வ பிறவிகள். அங்கே அந்த காலத்தில் வல்லபாய் பட்டேல், தே ஆர் தி ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் திஸ் கண்ட்ரின் பியூரோக்ரஸியை பட்டேலோ நேருவோ சொல்லியிருக்காங்க. அன்னிலேருந்து அதை பிடிச்சிக்கிட்டாங்க. வி ஆர் தி ஸ்டீல் ஃப்ரேம், வி ஆர் தி நேஷன் பில்டர்ஸ். இல்லை இருந்திருக்காங்க, நல்ல அதிகாரிலாம் இருந்திருக்காங்க. ஏன் எவ்வளோ பேர், ஏங்க நீங்கள் பாருங்க சீஃப் செக்ரட்டரி லிஸ்ட்டை பாருங்க. அது ரா பற்றி எடுத்துருந்தேன், அதில் அந்த கவுன்ஸ் காவ் காவ் அவரோட கிரியேஷனுங்க. காவ் உருவாக்குனதாங்க அந்த ஏஜென்சி, புதுசா உருவாக்குனாங்க. மொராஜி தேசா பீரியட்ல ஆர்என் காவ் அவர் மொராஜி தேசா அந்த 2 வருஷத்துல சிஸ்டத்தை சிதைச்சிட்டாங்க. ஆமா, இந்திரா வந்தோடனே அந்த சிஸ்டத்தை ரெடி பண்றதுக்கு 4 வருஷம் ஆச்சான். ஆமா. அப்போ அந்த காவு பத்தி படிக்கும் போது பிரமிப்பா இருக்குது. ஆமா, அவர் கூட நாராயணன் சொல்லிட்டு இன்னொருத்தர், அவர் ஒரு நாராயண் மேனனா இருந்தது. அவரு பார்த்தா அவரோட அசோசியேட். அவர் இது மாதிரிலாம் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் வெற்று பானைகள், சத்தம் போடுறது மட்டும்தான். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு கூட இதில் இதை நம்ம போய் சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு தெரியல பார்த்தியா? சரி, உனக்கு கீழே தாலுகா ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டன்ட் வேலை செஞ்சுருக்கான், அவனை டிவிஎஸ்சி சம்மன் கொடுக்குது, போகக்கூடாதுன்னு நீ சொல்லுவியா? இதுதானே உனக்கும். இப்போ விஜிலன்ஸை சம்மன் கொடுக்குது, இல்லை இடி சம்மன் கொடுக்குது, அவனை நீ எப்போ போகிற, நீ இருன்னு சொல்ல முடியுமா? ஏங்க முதலமைச்சருக்கு சம்மன் கொடுத்து ரிசைன் பண்ண கூட போய் கவர்னர் கூட நிற்கிறாங்க 2 அதிகாரிங்க, இடி அதிகாரிங்க. ரிசைன் கொடுத்து அப்படியே வா கொடுத்தியா சோரன்? சோரனுங்க, ஹேமந்த் சோரன். கோர்ட்டு அங்கே நாங்கள் இதில் தலையிட முடியாதுன்னு வீட்டுக்குள்ளே பூந்துதா இல்லையா கெஜ்ரிவால் வீட்டுக்குள்ள? இதுதான். ஆனால் இது நம்ம எப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், இது அதிகாரிகளோட அரசுன்னு. போய் அப்பேர் இருந்தாங்கன்னா இது இந்த அவசியமற்ற சர்ச்சை தவிர்த்துருக்கலாம் தானேங்க. செலவு யாருடைய பணம்? எப்படியும் 25,000 to 30 லட்ச ரூபா அப்பியரன்ஸ் ஃபீஸ். எத்தனை வாய்தா, எத்தனை இது நடந்திருக்கும் யோசிக்காமல் செலவு பண்ணுறாங்க பார்த்தியா? பல நேர்வுகளில் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு, அவசியமற்ற வழக்குகளை தவிருங்கள் அப்படின்ட்டு. இந்த சம்மனுக்கு போனதெல்லாம் பார்த்தோன்னா வெட்டி செலவு. ஒரு இஸ்லாமிய சிறைவாசியுடைய பரோலை நீட்டிக்க கூடாதா, ஜாமீன் கொடுக்கூடாதுன்னு முகுல் ரோஹத்கி அவர் வெளில வந்தார்னா கலவரம் ஆகிடும், ஒரு 60 வயசு ஆகுது, அங்கேயே சாப்பிட்டோம். இதுக்கு ரோஹத்கி இதெல்லாம் முடிவு எடுக்குது யாருன்னு கேட்டேன்னா இந்த ஸ்டீல் ஃப்ரேம் 4 அதிகாரிங்க இருக்காங்கல்ல, இவங்க தான். நோ 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 ஒய் ஷுட் யூ கோ? நோ, they don't have powers. இவங்க சிஏஜி பற்றி பேசுகிறாங்க. இவங்களுக்கு இங்கே சிஏஜி இது பண்ணால் எவ்வளோ செலவு என்னென்ன இதுன்னு வெளியே வரும். they don't have powers. how can they summon us? நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர் காட்டுற ஆஃபீஸர் எப்படி நம்மள விசாரிக்க முடியும்? இப்படி தான் பேசிக்கிட்டு போய் நீங்கள் மொக்கா வாங்கிட்டு போயிட்டாங்க. பீடா கடையில் ஒரு ஐஏஎஸ் சுற்றி உள்ள வச்சாங்க, வேணாம் விட்டுருங்க. இது தெரியாமல் சாஸ்திரி பவனுக்கு போய் போஸ்ட் கொடுக்குறது ஃபோட்டோவுக்கு. இன்னும் அங்கே வர சொல்லியிருக்காங்க, அங்கே போயிட்டு விசாரணை நடக்கட்டும்ப்பா. அது என்னென்னா இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த சிஸ்டத்தில் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். இப்போ இதில் சம்மந்தப்பட்ட பணம் வாங்கிய கலெக்டர்களை சிஸ்டம் தூக்கில் போட்டுன்ட்டு நான் சொல்லலை. ஆனால் போய் விசாரணை எதிர்கொள்ளணுன்ற அச்சமாவது வேணும். ஏன் கனிம வளர்ல ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி உள்ள இல்லை இப்போ சத்தீஸ்கர்? ஆமாம் ஆமாம், இடி கேஸில். அதனால் போய் தப்பு பண்ணிவிட்டு மணல் அள்ளுறதுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தீங்கன்னா போங்க ஜெயிலுக்கு, அவ்வளோதான். எல்லாம் படித்தவன் அதிகாரி நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு தானே கலெக்டர்கிட்ட நேச்சுரல் ரிசோர்ஸஸோட மொத்த அதிகாரத்தையும் சிஸ்டம் கொடுத்து வச்சிருக்காது. நீலாம் படித்த அதிகாரி தப்பு பண்ண மாட்டான்றதுக்கு தானே. நீயே கரிகாலங்க கூட சேர்ந்துட்டு மணல் வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா போய் 2 நாள் ஜெயிலில் இருங்க. 4032 கோடி, 4730. இவங்க சொல்கிற கணக்கு 34 கோடி வருவாய். எங்க மலைக்கும் இருக்குது வித்தியாசம். எப்படிப்பா நடக்கும் அது 3 வருஷமா? இதான அதிகாரிக்கு தெரியாம பண்ண முடியுமா? உனக்கு பவர்ஸ் இருக்கு. யூ கேன் சீஸ் எனி வெஹிக்கிள். எத்தனை வண்டியை சீஸ் பண்ணீங்க? கரிகால மணலை லோடா அள்ளிட்டு போறது. இந்த திருவள்ளூர் பெரிய சட்டம் பேசுவார் பிரபு சங்கர் தெரியாது, கரூரில் மண்ணல் தெரியாது, வேடி தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ பதில் சொல்லுங்க. கூப்பிடுவாங்க பழைய கலெக்டர், அந்த பீரியட்ல கலெக்டர் இருந்தாங்கலாம் கட்டாயம் கூப்பிடுவாங்க. ஜிஎஸ்டி வயலேஷனுக்கும் கூப்பிடுவாங்க, நிச்சயமா கூப்பிடுவாங்க. ஜிஎஸ்டி வயலேஷன் உடனே அரெஸ்ட் பண்ணலாமா சார்?
ஏன்ப்பா இதில் ஈடியில் மட்டும் பவர்ஸ் இல்லையா? நடக்கும். ஆனால் இந்த விசாரணைகள் அப்படியே நின்று போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதையும் சொல்லி விடுகிறேன். போதை விசாரணை உட்பட இருக்கிறத சொல்கிறேன் நான். இப்போது அவர்கள் எதிர்பார்த்தது போல 300+400 தொடுவாங்களா பிஜேபி? எப்போ 24ல் 280 அந்த ஓகே 400 இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ அவங்களே பேசுறதில்ல 400 400 பார் 300 பாரா மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ அந்த 300வே கஷ்டன்ற நிலைமைக்கு வந்துருச்சு. இல்லைன்னா ஏங்க போட்டு பேங்கில் போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்காருந்தாலே பேசுறதுக்கு விஷயமே இல்லையா? 10 வருஷம் ஆட்சி பண்ணி உன் சாதனையை சொல்லு. எப்போ பாரு அவரையே போய் நோண்டிக்கிட்டு இப்போ இன்றைக்கி இப்படி பேசுகிறாருன்னா அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு. சரி ஒரு 20 சீட்டு ஷார்ட்டேஜ். யாருக்கிட்டப்பா நாளைக்கு அண்ணன் தண்ணி புழங்கணும் சொல்லு? யாருக்கிட்ட? இங்கே தான் திமுக கிட்ட தான். ஏற்கனவே வச்சுருக்காங்களே சார் கூட்டணி. ஏன் வட மாநிலங்கள் யாரும் இல்லையா? எப்படி அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு தெரியாதுல்ல. ஸோ எல்லா ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுக்கிறதுக்காக இது ஸ்லோ டவுன் ஆனாலும் ஆகும். ஜாஃபர் சாதிக் விவகாரம் வந்து இவங்க இன்னொரு விஷயம் முத்தலீஃப், இவங்க இந்த கலெக்டர்ஸ் போய் மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போகலன்னா இவங்க உடனடியாக அப்பீராக இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. ஏன்னா அண்ணன் கரிகாலம் பாருங்கள் இங்கே ஸ்டே கொடுத்தாங்க, போனார் சுப்ரீம் கோர்ட்டு, ஜூன் மாதத்துக்கு தள்ளி வச்சிட்டாங்க. அண்ணன் பாரு நிம்மதியாக அண்ணாமலைக்காக எலெக்ஷன் வேலையை பார்த்தார். ஆமாம், தம்பிக்கு அண்ணாமலைக்கு, இன்னொரு தம்பி கதிரானந்துக்கு தலைமறைவு. யாரு கதிரானந்த்? அவர் தம்பியை தாண்டிய நெருக்கமான ஒரு பிணைப்பு பார்த்தாரு. ஸோ இதுவும் பாசிபிலிட்டி. இல்லை நம்ம இந்த வழக்கு பார்த்தப்பே சொன்னோம் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஆஜராகி தீரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டே இருந்தோம். எத்தனை வெட்டி வேலை இந்த கலெக்டருங்க பார்த்தது. இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்க இந்த வழக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வழக்கு ஆகலாம்னு சொல்கிறேன். இல்லை ஆனால் ஜாஃபர் சாதிக் விவகாரம் வந்து உள்ளே வரல, இங்கேருந்து வெளியில் போனது டிஏலேருந்து. அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அது இவங்க கண்ட்ரோலில் இல்லை, பிஜேபி கண்ட்ரோலே கிடையாது. அதான் கேட்குறேன். அதை விட்டுருங்க. இது மணல் பண்ணலாம்ல. மணல் பண்ணலாம். மணல் பண்ணலாம். அது இன்டர்நேஷ்னல் ட்ரக்ரிங்க. ஏங்க நீங்கள் ஒழுங்காக விசாரிக்கலன்னு தெரிஞ்சுன்னா சாங்ஷன் இஷ்யூ பண்ணுவாங்க தெரியுமா? கிரே லிஸ்ட். அது விளையாட்டு கிடையாது. அது தட் இஸ் நாட் இன் தீஸ் பீப்புள்ஸ் கண்ட்ரோல். அப்போ அவங்க வந்தாங்கன்னா ஜாஃபர் சாதிக்கோட நிற்க மாட்டாங்க. அது யூ நீட் டு கெட் டு தி பாட்டம் ஆஃப் இட்டுங்க. இன்னொன்று அகடமிக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஜென்சி விரும்பும். ஒருத்தன் 2 வருஷமா உலக நாடுகளுக்கெல்லாம் சூடோ எஃபர்டின் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கானா, சேவையை பாராட்டி அவனுக்கு எதுவும் பண்ணாம எப்படி இது நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சி விரும்பும்ல. எந்த தைரியத்தில் இவனால பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ ஜாஃபர் சாதிக்கு இந்தந்த நெட்வொர்க் மூலமா இதை பண்ணியிருக்கானா, நாளைக்கு இந்த நெட்வொர்க் உருவாகாம தடுக்கிறது என்சிபி வேலை தானே. அதனால they'll get to the bottom of it. எங்க எல்லை மாநிலங்க இது. அப்புறம் இங்கேருந்து ஸ்ரீலங்கா திருப்பி இங்கே தானே மாட்டுது எல்லாம் கன்சைன்மெண்ட் பூரா. அதனால இது நடக்கும். இந்த பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு சிக்கல் இருக்குது சொன்னாங்களா? இல்லையே, அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாக இருக்குது சார். பத்திரப்பதிவு நிறைய சிக்கல்கள் இருக்குது. திமுக ஆட்சி வந்ததுலேருந்தே பத்திரப்பதிவுத்துறைக்கு சிக்கல். எளிதாக பண்ணலான்னு பேப்பரில் பார்த்தேன். இனி எளிதாக பண்ணலாம். வீடு விற்பனை பதிவு முறை மாற்றம், நில உரிமையாளர்கள் அதிருப்தி. இதுதான் நியூஸு. என்னென்னா இந்த அன்டிவைடட் ஷேரு, இந்த ஃப்ளாட்டுக்கு இருக்கிற ஃப்ளாட்டில் பில்டிங்க்கு பிளிந்த் ஏரியாவுக்கு மட்டும்தானே சார்ஜ் பண்ணுவாங்க. அன்டிவைடட் ஷேருக்கும் சேர்த்து சார்ஜ் போட்டு அது ஒரு சிக்கல் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது ஒரு புறம். நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே பேசினோம். இந்த பத்திரப்பதிவு அலுவலகங்களை தரம் பிரிக்கும் வேலையை இவங்க தொடங்கி தரம் பிரித்து அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஞாபகம் ஏபிசின்னு பிரித்து மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல. அதே மாதிரி பிரிக்கிறதுக்கு திருப்பி சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க மக்கள். ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி இன்னைக்கு ஃப்ரெஷ் சர்க்குலர்ப்பா 2 நாட்களுக்கு முன்னால். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. எல்லாருடைய கமெண்ட்ஸில் என்ன குறைனா, ஏங்க உங்களுக்கு புரியுதுங்க, எங்களுக்கு புரியுறம்மா, நீங்கள் வாட்டில் அது இதுன்றீங்க போயிடுறீங்க அப்படின்னு. அதாவது இதை சொல்லிடுறேங்க ரொம்ப சிம்பிளாக. அந்த கைட்லைன் வேல்யூ, அந்த யூடிஎஸ் மாற்றினதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். அதை சொல்லலை. அரசாங்கத்தில் வருமானம் இல்லை. எளிமையாக சொல்கிறேன், எளியவர்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அரசாங்கத்தில் வருமானம் இல்லை. 1000 ரூபா கொடுக்கணும். அப்புறம் இந்த புதல்வன் திட்டத்தெல்லாம் செயல்படுத்தணும். சிஎம் சொன்னது செய்யணும். ஃபண்டு இல்லை. ஃபண்டு எங்கேருந்து பெரிய அளவில் ஃபண்டு வரும்? மணலில் வராது. அது மொத்தமாக கரிகாலம் கொடுத்துரும். அது அவர் துட்டு. நம்ம கேட்க அரசாங்கத்துக்கு வரப்போகுது. அரசாங்கத்துக்கு வரப்போகுது. அது அவர் துட்டு, அவர் எடுத்துப்பார். டாஸ்மாகில் ஏற்றிட்டாங்க போதுமான அளவுக்கு இல்லைங்களா? ஏற்றிட்டாங்க. சேல்ஸையும் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மேலே ஏற்றினா குடிக்க மாட்டேன் இல்லை. இன்னொன்று சேல்ஸையும் புஷ் பண்ணுறாங்க தெரியுதுல்ல. புஷ் பண்ணுறாங்க. FL2 லைசன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் இதுக்கு மேலே அதுக்கு மில்க் பண்ண முடியாது. வேறு ஹியூஜாக ரெவன்யூ வரக்கூடிய செக்டார் இது லேண்டு. என்ன காரணம்னா இவங்களை ஒரு ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல. 50 லட்ச ரூபா கொடுத்து வீடு வாங்குறோம்னா ஒரு 3 லட்ச ரூபா சீக்கிரம் சேர்த்து செலவு பண்ண மாட்டானா? அது ஜென்ரலாக அந்த ஒப்பீனியன் இருக்குல்ல. ஸோ இன்னொன்று 50-60 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறவங்க முனகிக்கிட்டே கொடுப்பாங்க. ஆனால் கொடுத்துருவாங்க. நீ ஏழைக்கிட்ட கை வைக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறது, இருக்கிறதுல எனக்கு ரெவன்யூ இவ்வளோ வேணும் அப்படின்னு சொன்ன உடனே
மூர்த்தியும் ஜோதி நிர்மலா சாமியுமே போய் மாதம் நாங்கள் இவ்வளோ எடுத்து தர்றோம் அப்படின்னு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் முத்திரைத்தாள் கட்டணம், கைட்லைன் வேல்யூ, இந்த சொத்து வரி, இந்த பதிவு முறைகள், கட்டணம், இதெல்லாம் பல முறை மாற்றப்பட்டிருக்கு. 6-7 வாட்டி கைட்லைன் வேல்யூ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மார்க்கெட் வேல்யூ ஒன்று, கைட்லைன் வேல்யூ ஒன்று. இதுதான் எக்கானமி. இங்கே இதை நாளைக்கே சரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இப்போ டி நகரில் எடுத்துக்கங்க, இங்கே கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ ஒன்று. ஆனால் இதெல்லாம் வளர்ந்த நகரம், A1 சிட்டி, கோர் சிட்டி. இங்கே போய் நீ மார்க்கெட் வேல்யூ வேறு, இதில் வேறுன்ட்டு இங்கே வாங்க முடியாது. இது தாண்டி போ, கூடுவாஞ்சேரி தாண்டி ஒரு இடத்துக்கு போகிற, அங்கே மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூ ஒன்றா இருக்குமாங்க? வாங்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு, இல்லையா? இன்றைக்கி ஏதோ பக்கத்தில் ஃபேக்ட்ரி வரப்போகுதுன்றத நம்பிக்கையில் சென்ட் 20 லட்ச ரூபா சொல்லுவான். ஆனால் கைட்லைன் வேல்யூ அங்கே பார்த்தோன்னா அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு உருவான கைட்லைன் வேல்யூவாக சென்ட்டு 1 லட்ச ரூபான்னு இருக்கும். இதுதான் நாம். ஓகே, இவங்க இதை எல்லாத்தையும் அங்கே இப்போ இந்த ஒரு இடத்துல சென்ட் 1 லட்ச ரூபான்னு சொன்னால அங்கே சென்ட் 20 லட்ச ரூபா ஆகிட்டாங்க. மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதே கைட்லைன் வேல்யூ ஆக்கிட்டாங்க. அந்த மார்க்கெட் வேல்யூ மேலேயும் கீழேயும் போகுமா இல்லையா? அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னு சொல்லிட்டு 20 லட்ச ரூபா இருக்கும் சென்ட்டு. ஃபேக்ட்ரி கேன்சல்டுனா என்ன ஆகும்? 2 லட்சமாக போயிடும். அப்போ நீ மார்க்கெட்டில் திருப்பி மாற்றிட்டு கைட்லைன் வேல்யூவை. இந்த அடிப்படையில் தானே பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து இதை வச்சுருக்காங்க. இதை கண்ணாப்புனான்னு மாற்றினாங்க. அடுத்ததாக கடைசியாக பண்ணது இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் முன்னாடிலாம் ஃப்ளாட்டுனா ஃப்ளாட்டுக்கு மட்டும்தான் நீ பே பண்ணுவ. ஒரு ஃப்ளாட்டு ப்ரொமோட்டருக்கு நிலத்துக்கும் சேர்த்து பே பண்ணுன்றாங்க. ஒரு 4000 ஒரு ஃப்ளாட்டில் 5 குடியிருப்பு இருக்குன்னா 5 பேரும் 5 தடவை இந்த நிலத்துக்கு. எஸ். அப்போ ஒரு தடவை வாங்குற வரையும் 5 மடங்கு 5 தடவை வாங்குறாங்க. முன்னாடி அதை யூடிஎஸ்ல எவ்வளோ ஷேர்னா உனக்கு இவ்வளோ உண்டு ஷேர் வரும்ல, 10 வீடை பிரிச்சிங்கன்னா 10 வீடுக்கு ஷேர், அதுக்கு மட்டும் கட்டுற மாதிரி வரும். இப்போது கூடுதலாக கட்டணுன்ட்டாங்க. இதனால ஃப்ளாட் சேல்ஸ், அதாவது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, புதிய ஃப்ளாட் வாங்குறதுக்கும் பழைய ஃப்ளாட் வாங்குறதுக்குமான முத்திரை கட்டணம் ஒன்றாயிடுச்சு. நார்மலி இது வேற மாதிரி இருக்கும். பழசுன்னா அதுக்கான ஒரு ரேட்டு இது இருக்கும். இது ரெண்டும் திரும்ப மாற்றி அமைச்சாங்க சார். இப்போ அதை மீண்டும் மாற்றி அமைச்சு தான் இப்போ அது இப்போ ஒரு 24,000 கிரெடாய் நடுவில் விளம்பரம்லாம் கொடுத்தாங்க, பேஜ் 1 கொடுத்தாங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போ 24,000 சதுர அடியில் ஒரு பெரிய ஃப்ளாட் கட்டுறாங்க. அதில் பார்க்கு அது இதெல்லாம் வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இப்போ நான் ஃப்ளாட் வாங்குறேன்னா, நான் ஒரு 1200 சதுர அடி ஃப்ளாட் வாங்குறேன்னா அதில் கூட குறிப்பிட்ட லெவல் தான் எனக்கு சொந்தன்ற மாதிரி. ஆமாம், அதுக்கான கட்டணம் தான் நான் கட்டிட்டு இருந்தேன். இப்போ அதை போட்டு அதெல்லாம் குழப்பம் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கூடுதல் விலை கட்ட வேண்டியதுனால மூமெண்ட்டே குறைஞ்சிருச்சு. இன்னொன்று, இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சோண்டு இருந்தாலும், அதாவது இப்போ இந்த டிஃபிகல்ட்டி என்னென்னா, பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்றது மாதிரி வருது. நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4500 சதுரடி இருக்குது, நான் தான் பில்டரு, நான் உங்ககிட்ட பவர் ஆஃப் அட்டர்னி போட்டுக்கிட்டு நான் கட்டி முடிச்சுட்டு நான் ஃப்ளாட்டை வைப்பேன். இப்போ என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் தான் எல்லாத்தையும் பதிவு பண்ணி கொடுக்கணுன்றாங்களா. உங்கள் கட்டடத்தில் இப்போ 30 ஃப்ளாட் இருக்குன்னா 30 ஃப்ளாட்டை நீங்கள் தான் பதிவு பண்ணி கொடுக்கணுன்றாங்களா. நான் எப்படி அதுக்கு பொறுப்பாகும்? இப்போ என்கிட்ட நிலம் மட்டும் இருக்கும், இல்லை பழைய வீடு இருக்கும், ஒரு 24,000 இடிச்சிட்டு வச்சிங்களா, பழைய வீடு ஒரு 6,000 ஸ்கொயர் ஃபீட், மீதி இடம் காலி இடம்னா ஒரு பில்டருக்கு நான் அதை கொடுத்துட்றேன். அவர் பில்டிங் கட்டி அதை விற்றுட்டு எனக்கு ஒரு ஃப்ளாட் அதில் கொடுத்துருவார், ப்ளஸ் என்னுடைய ஷேர் கொடுத்துருவார். அவர் விற்கிறது வாங்குறது எல்லாமே அவர் பார்த்துக்குவார். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு நான் மூதாதையர் நிலமாக இருக்கும், நான் இப்போ நொடிஞ்சு போயிருப்பேன், அந்த இடத்த கொடுத்ததுனால எனக்கு ஒரு புது பில்டிங் கிடைக்கும், அவ்வளோதான். கூட்டு மதிப்பு முறை அமலுக்கு வந்த நிலையில் நில உரிமையாளர் பெயரில் இருந்து நேரடியாக வீடு விற்பனை நடப்பது போன்ற ஆவணத்தில் எழுதுமாறு சார் பதிவாளர்கள் அறிவுறுத்துகிறார். நீங்கள் சொன்னது வந்துருச்சா? ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நான் பில்டருங்க, நீங்கள் லேண்ட் ஓனருங்க, நீங்கள் எனக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருவீங்க, உங்களுக்கு 2 ஃப்ளாட்டை ப்ராமிஸ் பண்ணுவேன், நான் எல்லாத்தையும் கட்டி முடிச்சு எல்லாருக்கும் விற்று முடிச்சுட்டு இருந்தாங்க சார், உங்களுக்கு 2 வீடுன்னு கொடுப்பேன், எல்லாம் அதெல்லாம் கொடுத்துருவேன். இப்படி தானே இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் கையெழுத்து போடணும். நான் மாறிட்டேன்னா நீ உங்களுக்கு சிக்கல் பில்டருக்கு. அதுதான், அதை பவர் ஆஃப் அட்டர்னி இருந்தாலும் லேண்ட் ஓனரே டைரெக்டாக இது கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுது. இது கிரியேட் பண்ணுதா? அதுக்கு அடுத்து சென்னை மற்றும் இன்னும் பல மாவட்டம். இதனால என்ன ஆகும்னா, பில்டர்ஸ் யோசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு இந்த நில உரிமையாளர் தகராறு பண்ணாருன்னா சிக்கல் இப்படி தாங்க வரும். அப்படித்தானே அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில பயப்படுவாங்க, எல்லாமே பயப்படுறாங்க. இல்லைன்னா கிரெடாய் எங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வாரத்துக்கு பேஜ் 1ல் ஃபுல் பேஜ் ஆட் கொடுத்தாங்க. எங்களால் தொழில் நடத்த முடியலன்றாங்க. விற்கலைங்க, விற்கல, ஃப்ளாட்ஸ் நிறைய விற்கல, தேக்க நிலை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நீ ஏற்றிக்கிட்டே போனால் எவ்வளோப்பா வாங்குவான்? நீ ஒரு பட்ஜெட்டை போட்டு வச்சுருப்பா, சரி ஒரு 70 லட்சத்துக்கு இதை முடிச்சலாம் அப்படின்ட்டு போட்டு வச்சு நீ போப்பா, கிட்ட போகும்போது எங்கள் 75 லட்சங்க ஸ்டாம்ப் டியூட்டி ஏறிச்சுங்க. இது உனக்கு பில்டிங் இன்னைக்கு கட்ட ஆரம்பிக்கும்போது சிமெண்ட்டு மணல் ஜல்லி விலை, கட்டி முடிக்கும் போது உள்ள விலை, இது அதை தான் பண்ணுறாங்க. நீ இப்போ முத்தலி வீட்டிலேருந்து வீடு வாங்குற, உனக்கு 70 லட்சம்ட்டு வச்சுக்கோ, நீ இழுத்து பூச்சி மிடில் கிளாஸுக்கு எப்படிப்பா வச்சுருப்பான், இழுத்து பூச்சி அப்படின்னு
லாஸ்ட் மினிட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, டேய் ஒரு 1 லட்ச ரூபா கூட ரெஜிஸ்டர் பண்ண, அப்படிலாம் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கேன். நீ 70 லட்ச ரூபா கரெக்டாக நீ பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது, இல்லைங்க நேற்றுலேருந்து வந்து 75 லட்ச ரூபாங்க, இது 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும் நீங்கன்னு சொன்னால், உன்னால் அந்த 5 லட்ச ரூபா புரட்ட முடியாமல் திணறிடுவேன் தம்பி. பார்க்கறதுக்கு தான் இந்த 5 லட்ச ரூபா தானேன்ட்டு உனக்கு தோணும். நீ அந்த 70 லட்ச ரூபாயை ஈர்த்து பிடிச்சி ஊரு பூரா வாங்கி பண்ணியிருப்ப. 100 மீட்டர்ஸில் 90 மீட்டர் ஓடிட்டு 10 மீட்ரு, அதுதான் மேட்ரு. அண்ட் இது போக சென்னை மாநகரம் முழுக்க வெறும் உதவியாளர்களை வைத்து 10 சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல உதவியாளரை வச்சு இஷ்டத்துக்கு டாக்குமெண்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாறுதல் கொள்கையை எதிர்த்தும் அந்த துறையை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சிலர் நீதிமன்றத்தை அணுக இருக்கிறார்கள். ஜோதி நிர்மலசாமி அனுப்பிச்சு விட்டுட்டு அடுத்து வேறு யாரையும் போட்டிருக்காங்க. இன்னும் இந்த முறைகேடுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மூர்த்தி மீது கூடுதலாக சில புகார்கள் வந்திருக்கிறது. எனக்கு திமுகவை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் என்னிடம் சொன்னது, ஷோவில் பதிய சொன்னார். டெஸ்டிடியூட் விடோ கோட்டாவில் வருவாங்கள்ல ஆஃபீஸர்ஸ், ஆதரவற்ற விதவை கோட்டாவில் வருவாங்கல்ல, அவங்ககிட்டையும் வேலை கட்டுறாருன்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா நல்ல போஸ்டிங், இந்த சப் ரிஜிஸ்ட்ரி வேணுமா? இதை திமுகவில் ஒரு மூத்த தலைவர் சொல்லி நீ ஷோவில் பேசுன்னு சொன்னாருங்க. மற்றதெல்லாம் பேசுகிறீங்க மூர்த்தியை பற்றி. அவர் கூட ஒரு திரைப்பட நடிகை இணைத்து பேசப்பட்டது, டோன்ட் ஹேவ் அன் இஷ்யூ, அது அவர் பிரச்சனை. கவர்மெண்ட் சர்வெண்ட்டு டெஸ்டிடியூட் விடோவாக வர்றவங்க என்ன உன் மேலே காதலியாக வந்து நெருக்கமாக இருப்பாங்க? அங்கே இது போட்டு கொடுக்குறேன்னா அப்போ இதுக்கு தான் நீ மந்திரியாக இருக்கியா? அப்போ இது ஒரு முத்தரப்பு சொன்னது மாதிரி நீ இப்போ இந்த ஒரு பாலிசி சரியாக ஃப்ரேம் பண்ணலன்னா அதோட எஃபெக்ட் செயின் எஃபெக்ட் மாதிரி இருக்கும்ப்பா. ஃப்ளாட்டு விற்கலன்னா பணம் அங்கே தேக்க முடியும், பேங்க்குக்கு அது பேட் லோனாக மாறும், உள்ள வருமானமும் போயிடும். கவர்மெண்ட்டுக்கு உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு வேலை இருக்காது, வேலை வாய்ப்பு, அரசுக்கு வருமானம் வராது, தேக்க நிலையை அடைஞ்சிருச்சு. இப்போ டிராஃபிக் ஜாம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு வண்டி நின்றுச்சுன்னா அப்படி. நீ என்னைக்காவது கிரெடாய் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசி பார்த்துருக்கியா? ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா கிரெடாய் என்னைக்காவது? 5 நாளைக்கு தொடர்ந்து ஃபுல் பேஜ் ஆடு கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு நெருக்கடி முற்றிடுச்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலன்றதை பாரு. செங்கல் விலை இவங்க வந்து மண்ணை கை வச்சதுலேருந்து செங்கல் விலை ஏறிடுச்சுன்றதை பார்த்தோம். ஒரு ஸ்டேஜில் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவன் கஷ்டப்பட்டு நம்ம இந்த இஎம்ஐ போட்டு வீடு வாங்கலாம்னு நினைக்கலாம், அது முடியாது. இவங்களே வாங்கிப்பாங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும். அதுக்கு தான் பண்ணுறாங்களா இல்லையான்றதுன்னு தெரியல. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போதே தேர்தல் பத்திரன்றது வந்து இப்போ கூட நம்ம பேசுகிறோம், மோடி வந்து புது புது விஷயங்களாக எடுத்து அடிக்கிறாருன்னு. தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் அஃபென்ஸை கையில் எடுக்கிறாரு. ஏன்னா இது காங்கிரஸ் வந்து அஃபென்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சிக்கலாகும்னு, இவர் வேறு இதில் அஃபென்ஸ் பண்ணணும்னா அவங்க அதுக்கு பதில் சொல்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அவருக்கு அந்த வேலை ஈஸியாக போகுது. இது எப்போவுமே இப்படி தானேங்க பண்ணுவாங்க. இவங்க முஸ்லீமுக்கு சப்போர்ட் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, உடனே பதிலுக்கு மற்றவர்களை ரியாக்ட் பண்ணுற மாதிரி எல்லாரையும் புஷ் பண்ணுவாங்க. இல்லைன்றாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து ராகுல் காந்தி எய்ட்ஸ்ன்றாங்க. ஆமாம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவங்க ஸ்டைலில் சொல்கிறேன், ராகுல் காந்தி எய்ட்ஸ், ஐயோ இல்லை எனக்கு ராகுல் காந்தி கத்திட்டு இருக்கணும். இவங்க அதை விட்டு அடுத்தது போயிடுவாங்க. ஆமாம், கச்சத்தீவு ஆரம்பிச்சாங்களே, இப்போ பேசுகிறாங்களா? தமிழ்நாட்டுக்கு தானே இது. அடுத்த ஃபேஸுக்கு போனோன்னா அடுத்தது அப்போ இப்போ குறைந்தது முத்தலீஃப் கச்சதீவை மீக்கிறோன்னு இப்போ பேசுங்க. ஏன் பேச உனக்கு தான் அக்கறையாச்சு, மீனவங்க மேலே அப்படி அக்கறை இருக்குல்ல, எதுக்கு பேசுங்க? இது எப்போலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு அந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட்ன்ற அந்த நடிகர் 2 மாதம் ஓட்டினாங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அந்த புள்ள ஜெயிலேருந்து ரியா பிள்ளைன்னு நினைக்கிற அந்த பேர் ஜெயிலேருந்து வெளில வந்துச்சு, முடிஞ்சா மறந்தாச்சு. இவ்வளோண்டு ட்ரக்குப்பா, 8 கிராமம் 9 கிராமப்பா. இவங்க காங்கிரஸும் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டு சம்மந்தமாக பெருசாக எடுத்தது பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. மற்றவங்களே விட்டு பேச விடலான்னு பார்த்தா அவங்கள்ட்டையும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ தனியாக ஒரு பொதுநல அமைப்பு ஏதோ ஏடிஆர், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்புன்றது. இந்த அமைப்பு பல வருஷங்களாக வேலை செஞ்சுட்டு இருக்கு முத்தலீஃப். இந்த கேண்டிடேட் ஏடிஆருடைய இந்த கேண்டிடேட்ஸோட அஃபிடவிட்டை பூரா கிரிமினல் பேக்ரவுண்ட் அஃபிடவிட்ஸ், எத்தனை பேர் மேலே கேஸ் இருக்குது, இதெல்லாம் ரெகுலராக தான் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான அமைப்பு அவங்க வந்து போயிருக்காங்க. என்ன ரீசன் அது? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2G எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்டில் ஊழல், அதுக்கு எங்கே வந்துச்சு பணம், எங்கே போச்சு, எப்படி? ரொம்ப கரெக்ட். அதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு அது தெரிஞ்ச விஷயன்றதுனால அதை சொல்லிடலாம். 2Gயில் இத்தனை கோடி நஷ்டம் அத்தனை கோடி நஷ்டம் இவங்க எவ்வளவோ சொல்லியிருந்தாலும் லஞ்சம் என்று சிபிஐ கண்டறிந்தது 200 கோடி. கலைஞர் டிவிக்கு வந்து 200 கோடியை தவிர லஞ்சம்னு சிபிஐட்டு எவிடன்ஸ் இல்லை. இவங்க அந்த 200 கோடி லோன் செட் பண்ணிட்டாங்க. ஸோ எவிடன்ஸ் இல்லை. இப்போ சொல்லுங்கள், அது உண்மையிலே அப்படி தான் போச்சு அது. ஆனால் எலக்ட்ரல் பாண்டில் இந்த நிறுவனம் வாங்கியிருக்குது, இந்த நிறுவனத்திட்ட கொடுத்துருக்கு, இந்த கட்சி கொடுத்துருக்கு,
இந்த நிறுவனம் வந்து நஷ்ட கணக்கு காமிச்ச நிறுவனம். இது வந்து மொத்தமே டேர்ன் ஓவரே 3 கோடி வச்சிருக்காங்க, 30 கோடி டொனேஷன். மார்டின் வந்து மொத்த டர்ன் 400 கோடி, ஆனால் அவர் வாங்கினது 1200 கோடி, ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து யார்கிட்ட எவ்வளோ வாங்கினாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க, இந்த விவகாரமும் இருக்குது. இடி மற்ற ரெய்டுக்கு பிறகு அவங்க வாங்கி கொடுத்த அந்த கட்சிகளுக்கு கொடுத்த இது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நேரடியாகவே இருக்குது. அப்போ இதை வந்து விசாரிக்கணும். இதில் வந்து இவங்க மட்டுமே விசாரணைன்றது மட்டுமே இல்லாமல் விசாரணை அமைப்புகள் இது சம்மந்தமாக இறங்கி முழுதும் இதை வந்து விசாரித்தாதான் பல உண்மைகள் வரும், பலர் மாட்டுவாங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. பட்டியலிடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பட்டியலிடப்பட்டிருக்கா இல்லை கோடை விடுமுறைக்கு பிறகு? ஏன்னா இந்த மே மாதம் ஃபுல்லாக சாரி பட்டியலில் நம்பர் ஆயிருக்கு. எப்போ ஏன்னா அங்கே வந்து ஜூனில் தான் வெக்கேஷன். ஆமாம், நமக்கு தான் மே ஃபுல்லாக வெக்கேஷன். அங்கே மே ஃபுல்லாக ஒர்க் ஆகும் சுப்ரீம் கோர்ட்டு. மே முடிஞ்ச பிறகு வெக்கேஷனுக்கு முன்னாடி ப்ராபப்ளி வந்துடும் நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்தால் இன்னும் சிறப்பு. அதுவும் நீங்கள் எலக்ட்ரல் பாண்டெல்லாம் சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்த்துச்சின்னு தெரியும். அதனால் அது விசாரணையெல்லாம் கிளம்பும் போது இல்லை, இந்த போக்கே ஒரு மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. எலக்ட்ரல் பாண்டு ஒரு பக்கம் விசாரிக்குது, அதுக்கப்புறம் இந்த பதஞ்சலி ஓனர் மன்னிப்பு கேட்டாங்க. எங்கே கேட்டேன்? போட்டிருக்காங்க விளம்பரம். எங்கே போட்டிருக்க? இவ்வளோண்டு ஒன்று போட்டிருக்கு. இல்லை, அதை என்ன சொன்னாங்க, ஃபோட்டோ காப்பி வேண்டாம், ஜெராக்ஸ் வேண்டாம், உண்மையான பேப்பரை என்ன சைஸில் போட்டிருக்க, உன்னுடைய மன்னிப்பு அதே அளவுக்கு இருக்கா, நீ விளம்பரம் கொடுத்த சைஸில் மன்னிப்பு இருக்கா? என்ன நான் அவதூறு கலப்பினேன், விளம்பரம் இல்லை, அவதூறு பண்ணல. அந்த இது ஆங்கில மருத்துவம் வந்து அலோபதி சரியில்லைன்னு மோசம் எவ்வளோ பெருசாக பண்ண அந்த சைஸு கேளு சொல்லிட்டு அர்ஜென்ட் தான் பண்ணியிருக்காங்க. நீ பேப்பரை ஃபைல் பண்ணி அர்ஜென்ட் பண்ணிட்டாங்க. இவங்க மறுநாள் ஃபுல் பேஜ் கொடுத்துறாங்க. அது மஞ்சள் கலரில் எல்லாத்துலேயும் வந்தது. ஏதாவது ஒரு இல்லை, அது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தலையிட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இது கொண்டு வந்திருக்கு. ஓகே, அப்பளம் சாப்பிட்டா கொரோனா சரியாயிடும், கொரோனில்னு மருந்து இருக்குது அதுக்குன்ட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த பரதேசியை கூட கூட்டு வச்சுட்டு தானேப்பா பேசினார் ஸ்டேஜில். ஆல்டர்னேட் மெடிசன் நான் இப்போவும் புறந்தள்ள மாட்டேன் தம்பி. ஓகே, ஆல்டர்னேட் மெடிசன் தேவை. எதுக்கு எந்தெந்த வியாதிக்கு அது செட் ஆகுது. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டு அலர்ஜி வரும். அவங்க நான் இதில் போய் சாப்பிட்டேன் எனக்கு நல்லாயிடுச்சுன்னு வாங்க. உன் நம்பிக்கை உனக்கு பிடிச்சிச்சுன்னா அங்கே போய் பண்ணு. ஓகே, அதுக்காக அந்த மருத்துவமே பொய்ன்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் சுப்ரீம் கோர்ட் இது உள்ள போல அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லாமல் இந்த பதஞ்சலி நிறுவனம் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி நிறுவனமாக வளர்ந்துருக்க முடியுமாப்பா? இந்த டுபாகூர் மருந்தை ஏற்கனவே இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு, எலும்பு துகள்கள் வந்து இது பண்ணாருன்னு ஒரு குற்றச்சாட்டு. சிபிஎம் லீடர் அவங்க பேர் என்ன, பிரகாஷ் காரத் ஒய்ஃபுங்க, பிருந்தா காரத் ரைஸ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கு, அது ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 வருஷம் போன் மஜ்ஜையெல்லாம் யூஸ் பண்ணி மருந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றி அந்த சமயத்தில் தாங்க இந்த வளர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சி. ஃப்ரான்ச்சைஸி இந்தியா ஃபுல்லாக இவரும் 1000 நோட்டு 500 நோட்டை ஒழிச்சானா கருப்பு பணம் ஒழிஞ்சிட்டுன்னு சொன்ன மேதாவியில் இவரும் ஒருத்தர். இவரும் அந்த அண்ணா ஹசாரே போராட்டத்தின் சமயத்தில் போயிட்டு நைட்டு சுடிதார் மாட்டின்னு தப்பிச்சு ஓடினார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கரெக்டு. போய் பாரு வீடியோவில், போலீஸ் பிடிக்கிறாங்க தப்பிக்கணும். ஒரு சுடிதார் ஒன்று குர்த்தாடி மாதிரி தப்பிச்சு விட்டார். ஏன்னா ஏற்கனவே வச்சிருக்காருல கொண்ட கண்டெல்லாம் கரெக்டாக இருந்தது. யுகப்பயிற்சி அளிக்கிறேன் உங்களுக்கு வேற கிளம்பி வந்தார். எல்லாம் 500 1000 ஒழிச்சானா கருப்பு பணம் ஒழிஞ்சிடும்னு சொன்ன மேதாவி இவரெல்லாம். உங்களுக்கு யோகா தெரியுன்னா யோகாவோடு நிறுத்துங்க. இந்த சாமியார்கிட்டலாம் இதுதான் பிரச்சனை. என்ன வருமோ அதோட பண்ணிடணும். சங்கராச்சாரி மற்றவங்கெல்லாம் நான் ராமர் கோவில் பிரச்சனையை நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேன், உக்ரைன் போரை நிறுத்துறேன், நான் வர்றது. தினமலரில் நல்ல ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க, அதை பார்த்தேன். உங்களுக்கு எந்த ஆசனம் வேணுமோ அந்த ஆசனத்தின் மூலியமாகவே நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு பண்ணாங்க. எனக்கு உள்ளபடியே சந்தோஷம். ஸோ இந்த ஏடிஆரோட பெட்டிஷனையும் சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்க்குதுன்னு பார்க்கணும். கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், கடுமையாக இருப்பாங்க. எனக்கு ஏன்னா இது இக்னோர் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா எவிடன்ஸ் இருக்குன்ட்டு நீங்களே சொல்கிறீங்களா, டைரக்ட் எவிடன்ஸ் இருக்குது. எனக்கு இதில் இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி, திமுக தானே மாட்டுவாங்க. போனாலும் அவங்க இல்லாமல் இருக்காது. ஈக்குவலாக தானே பண்ணியிருக்காங்க, பங்குதாரர்கள் தானே. கண்டிப்பாக மாட்டோங்க சார். அதனால் பார்த்துக்கொள்ளலாம். நல்ல விஷயம். சுப்ரீம் கோர்ட்டு இது போன்ற வழக்குகளை வேகமாக எடுத்து விசாரித்தால் உள்ளபடியே பொதுமக்களுக்கு, பாமர மக்களுக்கு நம்பிக்கை வருகிறது. இந்த பதஞ்சலி ஆளை கூட்டு திருப்பி மன்னிப்பு கேட்க வச்சது பல பேருக்கு சந்தோஷம் இல்லைங்களா? என்ன பேச்சு. ஆனால் பெரிய அளவில் மீடியா இது ஆகலையா? நேஷ்னல் மீடியாவில் கவர் பண்ணிச்சு. நம்ம ஃபுல்லாக எலெக்ஷனில் இருந்தவங்க, அதனால அதுக்கு உரிய கவனம் செலுத்த முடியல. நம்ம நேஷ்னல் மீடியா லைவ்லாலெல்லாம் நல்ல ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. இங்கே நம்ம ஃபுல் கவனம் இருந்துச்சு. இப்போ தானே நம்மளே ஃப்ரீயாக அடுத்த நியூஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். எலெக்ஷன் வரைக்கும் வேறு எதுவும் இல்லை. அதனால இருக்குது, வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இன்னும் அந்த கேஸ் முடியல. ஆமாம், திருப்பி ஒரு வாட்டி இந்த விளம்பரத்தெல்லாம் போய் காமிச்சு திருப்பி பண்ணணும். பார்ப்போம், ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்களா இல்லை போதுமையாக அந்த மன்னிப்புன்னு விட்றாங்களான்றதை பார்ப்போம்.
இந்த தேசிய பிரச்சாரத்திலேயே நேற்று ராகுல் காந்தி ஒரு 2 விஷயம் சொன்னார். ஒன்று வந்து இந்த 7.5 லட்சம் 16 லட்சம் கோடி ரூபா தனது நண்பர்களுக்காக வராக்கடன் தள்ளுபடி பண்ணதை நான் வந்து வந்தால் அதை ரீட்டைன் பண்ணி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை இது பண்ணுவேன்னு. உண்மையிலே நல்ல விஷயம். காங்கிரஸ் இதை பேசுறது பெரிய விஷயம். ஏன்னா வராக்கடனுடைய கண்டுபிடிப்பாளர்கள் அவங்க தான். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் என்பிஏ. இப்போ அவங்க வந்து அதை பற்றி பேசுறது உண்மையிலேயே நல்ல விஷயம். இதுக்கு அடுத்த விஷயம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு. கண்டிப்பாக நான் சொன்னதை செய்வேன் அப்படின்றாரு. அப்படி அதாவது தேசபக்தர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை பார்த்தால் ஏன் பயப்படுகிறார்கள்னு கொஞ்சம் அப்படியே திரும்பி கீழே பார்த்தா கூடிய பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு. யாரு? ஸ்டாலின். அவரு ஏன் பயப்படுறாரு? இவர் எதில் சேர்த்துக்கிறதுனே தெரியலங்க. பட் இன் பிரின்சிபல் அந்த சாதி வாரி கணக்கெடுப்புன்றத நம்ம ஏன் வந்து முக்கியமாக பார்க்கணும்னா, இன்றைக்கி நாம் போட்டுக்கிற இந்த ஸ்கீம் அது எல்லாமே மெக்காலே பீரியடில் அவன் எடுத்து வச்சதானேப்பா. இந்த ஃபஸ்ட்டு இந்த சாதிகளாம் பேர் கொடுத்து இதெல்லாம் பட்டியலிட்டது அவன் தானே இல்லையா? ஃபஸ்ட்டு அது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது பிறப்பால் ஒருத்தர் வேறு வேறா, ஒருத்தர் பிறப்பால் தாழ்ந்தவர். அவனுக்கு புரியல. இது உலகத்தில் எங்கேயும் இல்லைல்ல. 2 பேரும் கருப்பாக தானே இருக்கீங்க. ஆமாம், 2 பேரும் கருப்பாக இருக்கீங்க. ஏன்னா எங்கள் ஊரில் நான் வந்து கருப்பாக இருக்கவனா நாங்கள் கொஞ்சம் அந்த ஆஃப்ரிக்காவில் இருந்துச்சு அது. ஓகேவா? அது புரிஞ்சுக்க முடியுது. நீ என்னப்பா 2 பேரும் ஒரே கலரில் இருக்கீங்க, 2 பேரும் கருப்பு. நீ வந்து கோயிலுக்குள்ளே போகலான்ற, அவன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்குலாம் புரியல. நாங்கள் சொல்ல காட் சொல்லியிருக்காரு. காட் சொல்லியிருக்காரு. ஏப்பா காட் சொல்லுறது நீ என்னப்பா கண்ணை மூட்டி இவ்வளோ பேர் ஏற்றுக்கிறீங்க? அவன் தான் சாக்கடாள்றான், செருப்பு தைக்கிறான், இவன் எதுவுமே பண்ணாமல் இங்கே உட்காந்துன்னு இருக்கிறான். இதை யாருமே ஏற்றுக்காமல் இந்த சிஸ்டம், இந்த சொசைட்டி இயங்குது. இது எப்படின்ட்டு அவன் தான் இதை விசாரித்து எட்கர் தர்ஸ்டன் நினைக்கிறேன், அவர் தான் காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் இன் சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு அவர் வந்து சவுத் இந்தியாவோட எனுமரேஷன் எடுக்கிறாரு. இதே மாதிரி கொல்கட்டாவில் ஒருத்தர் எடுக்கிறார். அவர் எல்லா காஸ்ட்டையும் ரிசர்ச் பண்ணி அவர் பண்ணுறாரு. அவர்கள் உருவாக்குனது தான். இன்றைக்கி அதில் சில சமூகங்கள் வழக்கொழிந்து போயிருக்கலாம், சில சமூகங்கள் முன்னேறிய சமூகங்களாக மாறி இருக்கலாம். இன்றைக்கி ப்ராப்பராக அந்த காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது அது ஒரு டேட்டா எடுத்து கையில் வச்சுக்கிட்டோம்னா யாருக்கு ஸ்கீம்ஸ் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க வேண்டான்றது அரசாங்கத்துக்கே ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு அந்த டேட்டா வச்சுக்க. எல்லாருக்கும் வந்துட்டு ஏன்ப்பா இவங்க எல்லாத்தையும் எஸ்சி ஆக்கிட்டு இவனை எல்லாத்தையும் பிசி ஆகிடுலாம் யாரும் சொல்ல போகிறது, பண்ணவும் முடியாது, அது சாத்தியமும் கிடையாது. வேர் வி ஸ்டாண்ட், இந்தியாவில் எத்தனை சாதிகள், இது ஒரு அகடமிக்காகவும் இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? 150 கோடி மக்கள் கொண்ட ஒரு நாடியா அது. அதில் இந்த சிறுபான்மையினர் இவர்களெல்லாம் ஒதுக்கி விட்டாங்கன்னா 130 கோடி மக்கள் சாதியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தெரிஞ்சால் தானே நம்ம கை தூக்கி விட முடியும். இன்றைக்கி பெரிய நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கேட்பாங்க. இந்த ஜாட் அஜிடேஷன் பார்த்துருப்ப, அங்கே பட்டேல் எஜிடேஷன்லாம் பார்த்துருப்ப, பட்டிதார் எஜிடேஷன்லாம் நடந்துச்சு இல்லை? இதெல்லாம் பெரிய நம்பர்ஸில் இருக்காங்க. இங்கே வன்னியர் சமூகம் பெரிய சமூகம், எங்களுக்கு உள்ளொதுக்கீடு வேணும்னு கேட்குறாங்க. வெறும் 20,000 30,000 இருக்கிற கம்யூனிட்டி இருக்காங்களா இல்லையா தமிழ்நாட்டிலேயே? இருக்காங்க. வேட்டுவர் வீட்டுவர்னு அந்த லிஸ்ட்டில் பார்த்தேன்னா மொத்தமே பார்த்தோன்னா அந்த ஊரில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு 25 வீடு இருக்கும். அந்த 25 வீடு தான் அந்த கம்யூனிட்டி. அவங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை தானே. அவனையும் சொசைட்டி கை தூக்கி விடணும் தானே, அவனும் ஒடுக்கப்பட்டவன் தானே. ஆனால் அவனுக்காக ஏன் யாரும் பேசுறதுன்னா மொத்தமே 25,000 பேர் 50,000 பேர் இருக்கான். அவன் என்னப்பா அப்படின்ட்டு தான் போகிறாங்க எல்லாரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காகவும் வெல்ஃபேர் ஸ்கீம் ஏற்றுவதற்கு, ஏன்னா இந்த உலகத்தில் எங்கேயும் இல்லாத சாதி நம்ம ஊரில் தான் இருக்குது. அப்போ காஸ்ட் சென்சஸ் எடுத்தால் தானே அதை அட்ரஸ் பண்ண முடியும். இதை பண்ணணும். ஆனால் சமூக நீதி ஆட்சின்னு பேசிகிட்டு இருக்கவங்க தான் அதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட சென்னையில் ஒரு இந்த ஆணவ கொலையில் நடந்த ஒரு இதில் அந்த பிள்ளை சூசைடு பண்ணிட்டு பெண்ணுடைய அண்ணனே இயல்பாக அந்த பொண்ணு வந்து எங்கள் அண்ணனையும் அம்மாவையும் கைது பண்ணுங்கன்ட்டு அந்த பொண்ணு கோரிக்கை வச்சுருக்கு, அதை பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸுக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்த ஒரு வீட்டில் அந்த பொண்ணு எங்கே இருக்குன்றதை பார்க்கணும். அப்பா அம்மா கூட இல்லை, அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ணுங்குது அந்த பொண்ணு. அப்போது மாமியார் வீட்டில் போய் அந்த பொண்ணு இருக்குது, பையன் இறந்துட்டான். அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அதை பத்திரமா பார்த்துக்கணுன்றது போலீஸ் கடமையா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. வேற ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த இழப்பு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டாங்க தெரியுதா? இளவரசன் திவ்யா மேட்டரில் அவங்க தேவர் வெரி ப்ரொடெக்டிவ் ஆஃப் தட் கேர்ள் இல்லையா? ஸோ இப்போது நம்ம இங்கே வெளிப்பார்வையிலேருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ பொண்ணு அப்பா அம்மா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குது, அண்ணனை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுது. அதுக்கு இப்போ இருக்க இடம் இல்லை. ஃபஸ்ட்டு அது ஒரு பெரிய சிக்கலான வாழ்க்கைங்க. எஸ், நீங்கள் ஃபேமிலி எங்கே, நீங்கள் கணவன் இல்லை, அடுத்து அம்மா அப்பாட்ட தான் போகணும். ஆனால் கொன்றவர்களே அவங்க தான். ஸோ மாமியார் வீட்டில் இருந்தா புள்ளைய வச்சு தானே நீ மருமக, புள்ளை இல்லை, அப்போ அது எப்படி வாழும்? இப்போ குறைந்தபட்சம் அதுக்கு ஒரு கவுன்சிலிங் இருக்கட்டுமா? சுச்சுவேஷன் ஓகேவா, பத்திரமா இருக்குது, அங்கே மாமியார் வீட்டில் இருக்கிறது உனக்கு எதுவும் சிக்கல் இல்லைன்னா சொல்லு, உனக்கு எங்கேயாவது ஒரு ஹாஸ்டலில் தங்க வைக்கிறோம். இதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் பண்ண முடியும். மணல் திருடுறதுல காட்டுற அக்கறை நீங்கள் இதில் பண்ணலாம்ல.
இப்போது இது மாதிரி பண்ணியிருந்தோம்னா அது என்ன எவ்வளோ ட்ராமா இருக்குன்றது உனக்கு தெரியும். புரியுதா? இப்போ ஒரு சொன்னார்ல சிக்கலான வாழ்க்கைன்னு, அப்போன்னு யோசிச்சு பாரு. எனக்கு அப்பா, அந்த அம்மா- மாதிரி ஆணவ படுகொலையில் பாதிக்கப்படுறவங்களுக்கு உடனடியாக ஒரு அரசு வேலை, எதிர்கால நம்பிக்கையை ஊட்டினா ஓரளவுக்கு அவங்க நல்லா sustain இருக்குன்றேன், நல்லா இருக்குன்றேன். இப்போ இவர் சொல்கிறது உடனடியாக பண்ண முடியாதுன்னாலும் செய்யலாம். ஏன்னா என்ன டெய்லி இந்த வாரத்துக்கு 2 ஆணவ கொலை நடக்குது, எப்பயோ ஒன்று நடக்குது. அதில் குறைந்த ஃபஸ்ட்டு பாதுகாப்பு, ஆமா. அதுக்கப்புறம் வேலையா எதிர்காலத்தை உறுதி செய்து ஏதாவது பண்ண முடியும். ஏன் அரசு வேலையை தான் நான் கூப்பிட்டு தனியார் நிறுவனத்தில் ஒரு வேலையை கொடுங்கன்ட்டு ஒரு மாவட்ட ஆட்சியை நினச்சா செய்ய முடியாத முத்தலீஃபை? செய்யலாம். இதெல்லாம் பண்ணணும். இது காமன் சென்ஸ். ஒரு ஆணவ படுகொலை நடக்குது, அரெஸ்ட் பண்ணிட்டவங்க அக்யூஸ்டை, இதோட எங்கள் வேலை முடிச்சுன்னு போலீஸ் போயிடுது. அந்த புள்ள என்ன ஆகுது? இன்னொன்று, அது உங்கள் விட்னஸாக இல்லையா? அதை பாதுகாக்கிறது உங்கள் கடமை தானே. ஷீ இஸ் த கீ விட்னஸ். கௌசல்யாவோட சாட்சியில் தானேங்க இன்னைக்கு இந்த கன்விக்ஷனில் போய் முடிஞ்சிச்சு இது. செம்ம காமெடி தெரியுமா கடைசியில்? அம்மா அப்பா இல்லை, ம் எவனோ வெட்டினவெல்லாம் குற்றவாளிகள். ஒரு காமெடி. இங்கே இது இது ஒரு காமன் சென்ஸாக இல்லையா? இந்த அதிகாரிகள் எவ்வளோ இன்சென்சிட்டிவாக இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? இது உனக்கு எனக்கும் தோணுதா இல்லையா? அந்த பொண்ணு எங்கே வாழும்? அக்கறையற்று இருக்கிற சோஷியல் வெல்ஃபேர் கீழே வரும் சார் அது. வரும். யாராவது ஒருத்தர் கலெக்டர் பண்ணிட்டோம்ப்பா. கலெக்டர் இஸ் த பாஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட். அவர் பண்ணலாம்ல. இந்த மாதர் சங்கம் இவங்கலாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி விவகாரங்களை தலையிட்டு அந்த பெண்களை பாதுகாக்கிறது, தொடர்பு வச்சிருக்கிறது, அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங், இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் நேரம் இல்லைன்னு இல்லை, நினைக்கிறேன். இங்கே இருக்கிற தலித் அமைப்புகளே அதை கையெழுத்து செய்வாங்க. எலெக்ஷன் டைம்ன்றதால அவங்களும் கை விட்டாங்க. இதுல என்னங்க election time? எனக்கு ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நான் குறை சொல்லுவேன் தம்பி. ஃபஸ்ட்டு நிர்வாகம் தான். ஏன்னா நீங்கள் தான் எஃப்ஐஆர் போடுறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்குறீங்களா அந்த பொண்ணுக்கிட்ட? அதானே கம்ப்ளைண்ட்டு. ஸ்டேட்மெண்ட் வாங்குறீங்களா? எங்கள் அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து தாங்க இந்த வேலையை செஞ்சாங்க, அந்த பொண்ணு சொல்லுதா? அடுத்தது எங்கம்மா இருக்க போகிறன்றது கொஸ்டின் தானே. அடுத்தது அம்மாவும் அப்பாவும் தான் கொலை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வீட்டில் போய் இருக்க முடியாது, அதுக்கு தான் வெட்டினாங்க அவங்க. அப்போ இங்கே புள்ள செத்து போயிட்டான் மருமகன். அப்போ எப்படிம்மா இருப்ப? ஆர் யூ கம்ஃபர்டபுள்? எங்கேயாவது தங்க வைக்கணுமா? உனக்கு என்ன வேணும்? இது பேசிக் இல்லையா? இன்னொன்று, இந்த 6 மாதம் 3-4 மாதத்துலேயே இந்த கொலை நடக்குது போல். அந்த நினைவாலே தான் இருக்கும் அந்த பொண்ணு. ஏங்க எதிர்காலம் அச்சுறுத்தும் முத்தலீஃப். அச்சுறுத்தும். அவசரப்பட்டுட்டோம் போல இருக்கு. ஏங்க போகிற வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, பாரு அலைஞ்சா இந்த வயசுலேயே பாரு புருஷனை கொண்டு உட்காந்து, அப்படி பேச மாட்டாங்களா? டிப்ரெஷனை கொண்டு போயிடும் ஆ சார். அப்போ அந்த இதை மாற்றணும். எனக்கு தெரிஞ்சு டைஃபியில் சுசீலான்னு இருந்தாங்க, பிரதீப்னு அந்த பையனை வெட்டி கொண்டாங்க. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பையன் அவனும் டைஃபியில் இருந்தாப்புல. சமூக விரோதிகள் வெட்டி கொண்டாங்க. ஆனால் அவங்க ஒரு முற்போக்கு இயக்கத்தில் இருந்ததுனால, பார்ட்டியும் இது பண்ணதுனால, அவங்க கொஞ்ச நாள் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன், வழக்கறிஞர் படிச்சிருந்தாங்க, திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னாங்க. ஆனால் உலகம் மாற்றத்துக்கு உட்பட்டது. அடுத்தது அவங்க ஒரு வழக்கறிஞர் ஆனாங்க, திருமணம் பண்ணாங்க, குழந்தைகள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம். ஆமாம். இந்த பொண்ணு வந்து அந்த வயசுல அந்த நேரத்துல தெரியாது முத்தலீஃப். அது இங்க பாருமா, ஒரு வாழ்க்கை இருக்கு, நீ எடுத்த முடிவு சரியோ தவறோ இறந்து போச்சு, நீ அவரை வேலையை பார்க்கலாம். எவிடன்ஸ் கொடு. கௌசல்யாவே 2வது கல்யாணம் பண்ணுச்சு. எவிடன்ஸ் எடு, படி, வேலைக்கு போ, வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா வேலைக்கு போ, வேலை வாங்கி தரோம், உதவி செய்கிறோம், போய் பத்திரமா போய் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலில் தங்கு. என்ன படிச்சிருக்க? இதுக்கு இந்த இடத்துல வேலை, போய் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலில் தங்கு. நீ யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம்ல. அதை விட்டுட்டு ஒரு ஏழை வீட்டில் போய் அதை உட்கார வச்சுட்டு இருந்தால் அது என்ன மனநிலை இருக்குது? போய் மருந்து குடிக்கிற அளவுக்கு சொசைட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னா என்ன பாஸ் இது? என்ன சிஸ்டம் இது? வெரி சேட். விடு. சரிங்க சார், நம்ம அரசியல் தொடர்ந்து பேசலாம். இது வரைக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி.